ஒரு நிமிஷம். என்ன? ஒரே நாளே எப்படி உன்னால மாற முடிஞ்சது? லைஃப்ல பிரியாரிட்டி மாறிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே மாறிக்கிட்டு தான் இருக்கும். அது உனக்கு புரியலன்னா நான் என்ன பண்றது? பிரியாரிட்டி மாறினதுனால தான் நீ இப்ப கௌதம செலக்ட் பண்ணியா? முன்னாடி அவன் பின்னால வந்தப்போ நீ கண்டுக்கவே இல்லையே. மடையா, இன்னும் உனக்கு எதுவுமே புரியலையா? நான் எவ்வளவு ஹாட்டான ஃபிகரா இருந்தோம், உன்ன மாதிரி ஒரு லோ கிளாஸோட சுத்துனது அவனோட ஈகோவை ஹர்ட் ஆயிருக்கு. அதனாலதான் அவன் என் பின்னால வந்தா. அவன் பின்னாடி சுத்துற பொண்ணுங்க லிஸ்ட்ல இந்த மேனகா இருக்க மாட்டான். பிகாஸ் மேனகா இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். உனக்காக தானே இத்தனை நாள் வாழ்ந்தேன். அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா? எனக்காக வாழுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா? என்னோட சொந்த பிசினஸ் மட்டும் நான் சரியா பாத்திருந்தா இப்படி உங்க முன்னாடி லூசர் மாதிரி நின்னுட்டு இருக்க மாட்டேன். லூசர்னு உன்னை நீயே ஒத்துக்கிட்டு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு கிஷோர்? பணத்தை பொறுக்கிட்டு போய் பஞ்சர் ஓட்டுக்க. அப்பதான் யாருமே எதிர்பார்க்காத அந்த சம்பவம் நடந்துச்சு. தி கிரேட் பிசினஸ் மேன் அசோக்கோட பாதம் முதல் முறையா இந்த காலேஜ் மண்ணுல பட்டுச்சு. இந்த மாதிரி எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுறது கிஷோருக்கு ஒன்னும் புதுசு இல்ல. காசு இல்லாத சாதாரண மனுஷங்க இந்த காலேஜ்ல படிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இந்த சிட்டிலேயே பெரிய பெரிய பணக்காரங்களோட குழந்தைங்க MBA படிக்கிறதுக்காக மட்டுமே கட்டப்பட்ட காலேஜ் இது. இங்க 2 விதமான மக்கள் இருக்காங்க. ஒன்னு கிஷோர் மாதிரி கஷ்டப்பட்டு படிக்க வரவங்க, இன்னொன்னு வீட்ல காசு இருக்கேன்னு 2 வருஷம் இங்க வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு போறவங்க. இதுல 2வது சொன்ன டைப் தான் அர்ச்சனா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேங்க்ல இருக்கிற எல்லாருமே கோடீஸ்வரங்களோட வாரிசு தான். இவங்க கேங்க்லயே முக்கியமான ஒருத்தன் தான் கௌதம், இந்த காலேஜ் ஓனரோட ஒரே பையன். காலேஜ் ரோமியோ, ஹாட் ராபர், ராக் சிங்கர், பாடி பில்டர், சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், எப்பவுமே பொண்ணுங்க கூட மட்டுமே இருந்துகிட்டு வாழ்க்கைய சந்தோஷமா கடத்துறவன். கவர்மெண்டோட ரூல்ஸ் படி போன வருஷத்துல இருந்து ஸ்காலர்ஷிப்ல கஷ்டப்படுற ஏழை மாணவர்கள் சில பேருக்கு அட்மிஷன் கிடைச்சது. அதுல ஒரு ஆளா ஸ்காலர்ஷிப்ல இந்த காலேஜுக்கு வந்தவன் தான் நம்ம கிஷோர். காலேஜ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட பல போராட்டத்துக்கு பிறகுதான் கிஷோருக்கு ஹோட்டல்ல ரூமே கிடைச்சது. காலேஜ் முடிஞ்சு மீதி இருக்கிற நேரத்துல டெலிவரி பாய் வேலை செஞ்சுதான் தன்னோட மத்த செலவுகளை பாத்துக்கிட்டான் கிஷோர். கிஷோரோட வாழ்க்கை இவ்ளோ கஷ்டத்துல போயிட்டு இருந்தப்பதான் மேனகா அவனோட லைஃப்குள்ள வந்தா. 2 பேருமே ரொம்ப அன்பா நெருங்கி பழக ஆரம்பிச்சாங்க. மேனகா லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் இந்த உலகமே அவன் மேல கருணையா இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுச்சு. ஆனா இதனால அவன் சந்திக்க போற மிகப்பெரிய பிரச்சனை அப்போதைக்கு கிஷோருக்கு தெரியல. கேண்டீன்ல அசிங்கப்பட்டதுக்கு அப்புறம் வந்து தனியா உட்கார்ந்து இருந்த கிஷோர் கிட்ட பேச வந்தாங்க. நீ ஒன்னும் சொல்ல மாட்ட, எங்களையும் ஒன்னும் சொல்ல விட மாட்டேன். இப்போ பிரச்சனை பண்ணி என்ன ஆக போகுது? இப்போ காலேஜில் என்கிட்ட பேசுறதே நீங்கள் 2 பேர் மட்டும்தான். அதனால எல்லாரும் உங்களை வெறுத்து ஒதுக்கணுமா? நீங்கள் எதுவும் பிரச்சனைக்கு போவானா? எனக்கு இது பழகிடுச்சு. சரி, காலையில இருந்து உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்க. உனக்கு என்ன ஆச்சு? மேனகாவுக்கும் உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அமிர்தாவோட இந்த கேள்விக்கு கிஷோரால பதில் சொல்லவே முடியல. மேனகாவுக்கும் தனக்கும் நடுவுல நடந்த விஷயம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சா அது அவனோட உயிரை விட மேனகாவோட உயிருக்கு தான் ஆபத்து. இது கிஷோருக்கு நல்லாவே தெரியும். அவனால கண்டிப்பா மேனகாவுக்கு ஒன்னும் ஆக கூடாதுன்னு கிஷோர் ஒவ்வொரு நாளும் நினைச்சிட்டு இருந்தான். அப்போ அந்த வழியா நடந்து வந்த மேனகா போன் பேசிக்கிட்டே நடந்து வந்தா. அவளுக்குள்ள பல ரகசியம் ஒளிஞ்சு கிடந்துச்சு. வேற ஒண்ணும் இல்ல. மேனகா, போன் பண்ணா ஏன் எடுக்க மாட்டேங்கிற? ஒரு நிமிஷம் தனியா வரியா? அப்படி இந்த 2 பேருக்கும் நடுவுல என்னதான் நடந்திருக்கும்? எத்தனை தடவை போன் பண்றது? ஏன் எடுக்க மாட்டற? நீ வாங்கி கொடுத்த போனுங்கறனால இப்படி தைரியமா பேசுறியா? How dare you to talk to me like this? இந்தா நீ வாங்கி கொடுத்த காஸ்ட்லியான போன். மேனகா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு புரியவே இல்லை. நான் புரிஞ்சுக்கிட்டேன். கௌதம் எனக்கு ஐபோன் வாங்கி தரதா சொல்லி இருக்கா. இனிமே எனக்கு வேணாம் இந்த பழைய போன். இந்த ஓட்ட போனை 10 தடவை டச் பண்ணாலும் ஒர்க்கே ஆகாது. ஓ, கௌதம் தான் பிரச்சனையா? அன்னைக்கு ராத்திரி கௌதமோட ரூம் புக் பண்ணியிருந்தேல்ல? இனிமே தயவு செஞ்சு என் மூஞ்சிலேயே முழிச்சிடாத. ஒரு நிமிஷம். என்ன? ஒரே நாளே எப்படி உன்னால மாற முடிஞ்சது? லைஃப்ல பிரியாரிட்டி மாறிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே மாறிக்கிட்டு தான் இருக்கும். அது உனக்கு புரியலன்னா நான் என்ன பண்றது? பிரியாரிட்டி மாறினதுனால தான் நீ இப்ப கௌதம செலக்ட் பண்ணியா? முன்னாடி அவன் பின்னால வந்தப்போ நீ கண்டுக்கவே இல்லையே. மடையா, இன்னும் உனக்கு எதுவுமே புரியலையா? நான் எவ்வளவு ஹாட்டான ஃபிகரா இருந்தோம், உன்ன மாதிரி ஒரு லோ கிளாஸோட சுத்துனது அவனோட ஈகோவை ஹர்ட் ஆயிருக்கு. அதனாலதான் அவன் என் பின்னால வந்தா. அவன் பின்னாடி சுத்துற பொண்ணுங்க லிஸ்ட்ல இந்த மேனகா இருக்க மாட்டான். பிகாஸ் மேனகா இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். சரி, அது இருக்கட்டும். எனக்கு கௌதமோட லஞ்ச் டேட் இருக்கு, போகணும். பாய். கிஷோர் உயிருக்கு உயிரா லவ் பண்ண மேனகா
எப்படி ஒரே நாள்ல இந்த அளவுக்கு மாறி போனா? ஒருவேளை கிஷோர் மேனகா 2 பேருக்கும் நடுவுல கௌதம் புகுந்து தன்னோட வேலைய காட்டிட்டானா? அவ போறா விடுறா. இது இப்படிதான் நடக்கும்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும். She was using you. அவளை விட்டு தள்ளு. அவ்வளோ சீக்கிரம் அவளை மறந்துட முடியாது ரேஷ்மா. ஒரு பக்கம் அர்ச்சனா அண்ட் கேங் கிஷோரை கவுக்க பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. நடக்க போற ஆபத்து எதுவுமே தெரியாம கிஷோர் எப்போதும் போல தன்னோட நாட்களை கடந்துகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் மேனகா கிஷோரை ஒரு மனுஷனா கூட மதிச்சு திரும்பி பார்க்கவே இல்ல. இன்னொரு பக்கம் வழக்கம் போல தன்னோட செல்மிஷ வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க அர்ச்சனா கேங். அப்போது அர்ச்சனா மற்றும் அவளது நண்பர்கள் திரும்பி பார்க்க அங்கே காஸ்ட்லியான கார் வந்து நின்றது. உள்ளே இருப்பது யார் என அனைவரும் ஆவலாக பார்த்து கொண்டிருக்க அப்போது அங்கே ஸ்டைலாக என்ட்ரி கொடுத்தான் கௌதம். யார் இது? காலேஜ் ஹீரோவா? எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும். ட்ரீட் வேணும். நம்ம ரெகுலர் ஹேங் அவுட் ஸ்பாட் போலாம். நைட் மீட் பண்ணுவோம். ஹாய் गाइस, வாட்ஸ் அப்? உங்க கேஃபேட்டீரியால முன்னாடியே நாங்க பார்த்திருக்கோம். இப்பதான் நீ சரியான ஆள் கூட சேர்ந்திருக்க. நாங்க தப்பா நினைச்சிட்டோம். மேனகாவோட லைஃப் அந்த பிச்சைக்காரனோடய போய்டும்னு. வாட் गाइस, நான் அந்த அளவுக்கு முட்டாளா என்ன? நான் அவனோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா தான் பழகுனேன். ஆனா அவன் லவ்னு நினைச்சு பைத்தியமாயிட்டான். அப்படியே மேனகா? இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்த கிஷோர் எப்படி இவ்வளவு தைரியமாக இவங்க முன்னாடி வந்து நிக்கிறான்? என்னடா எங்க முன்னாடியே வந்து பேசுற? உங்ககிட்ட நான் பேசுறப்ப மட்டும் நீ பேசினா போதும். இப்போதைக்கு மூடிட்டு நில்லு. எப்பவுமே அமைதியின் உருவமா இருக்கிற கிஷோர் இப்படி சத்தம் போட்டு பேசினது அவங்க உள்ள எல்லாருக்குமே பயங்கரமா ஆச்சரியமா இருந்துச்சு. கௌதம் உட்பட எல்லாரும் என்ன பேசுறதுன்னு தெரியாம ஒரு நிமிஷம் திகைச்சு போய் நின்னாங்க. மேனகா, உனக்காக தானே இத்தனை நாள் வாழ்ந்தேன். அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா? எனக்காக வாழுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா? என்னோட சொந்த பிசினஸை மட்டும் நான் சரியா பார்த்திருந்தா இப்படி உங்க முன்னாடி லூசர் மாதிரி நின்னுட்டு இருக்க மாட்டேன். லூசர்னு உன்னை நீயே ஒத்துக்கிட்டு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு கிஷோர்? You are such a loser. மேனகா, போதும் நிறுத்திக்க. திருப்பி அடிச்சா அசிங்கமா போயிடும் பாத்துக்க. ஆஹா, சார் இப்படிப்பட்ட ஒரு முற்போக்குவாதின்னு எனக்கு தெரியாம போச்சு. இந்த பொண்ணு அடிக்கலனா என்ன? என்ன அடி? ஒரு ஆம்பளைக்கு உண்டான திமிரோட கௌதம் கிஷோர முறைச்சபடி நின்னுட்டு இருந்தான். அப்போ கௌதம் கிஷோரோட கண்ணுல பார்த்தது அணைக்கவே முடியாத ஒரு கோபத்தோட நெருப்பு கனல். அத அங்க சுத்தி நின்னுட்டு இருந்த எல்லாராலையுமே உணர முடிஞ்சது. விடு, இவன் நம்மளோட ஸ்டாண்டர்டுக்கு ஏத்தவன் இல்ல. வா போலாம். ஹே ஹை கிளாஸ் மேனகா, நீ எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு நீ கண்டிப்பா வருத்தப்படுவ. இது இந்த கிஷோரோட வாக்கு, எழுதி வச்சுக்க. தன்னோட இன்னொரு முகத்தை லேசா காட்டினதுக்கே எல்லாரும் ஷாக் ஆகி நிக்க கஷ்டப்பட்டு தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு பொறுமையா போனான் கிஷோர். டேய் போதும், இங்க ஒன்னும் ஷோ காமிக்க வேண்டாம். உன் ஓட்ட வண்டி எடுத்துட்டு கிளம்பு. அர்ச்சனா கேங்கோட ஆட்டிடியூட பாக்கும்போது கிஷோருக்கு நல்லா தெரிஞ்சது இவங்க தான் தன்னோட வண்டிய பஞ்சர் பண்ணிருப்பாங்கன்னு. ஆனா இதுக்கும் மேலையும் பிரச்சனைய வளர்க்க வேணான்னு நினைச்ச கிஷோர் அமைதியா இருந்தான். ஆனாலும் அவங்க அவனை சும்மா விட்டு வைக்கிறதா இல்ல. உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன். முடிஞ்சதா இல்ல இன்னும் பாக்கி இருக்கா? முடிஞ்சதுன்னா கிளம்பிடுவேன். இவன் முகத்தை பார்த்தாலே கடுப்பாகுது. இன்னும் முடியலடா, இன்னும் கொஞ்சம் பாக்கி அர்ச்சனா, இருக்கு. கூல், உன் டாடி வராங்க. அசோக் சார். அப்படி எல்லாரும் பார்த்து ஷாக் ஆகுற அளவுக்கு யார் அந்த அர்ச்சனாவோட அப்பா? அவர் இறங்கி வந்தாருன்னா என்னெல்லாம் நடக்கும்? இந்த கார் நம்பரை பார்த்தாலே காலேஜ் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த சிட்டியுமே சைலண்ட் ஆயிடும். ஏன்னா இந்த காரோட ஓனர் தான் தி கிரேட் அசோக், அர்ச்சனாவோட அப்பா. இந்த சிட்டி ஃபுல்லா நடுங்கி போய் மரியாதை கொடுக்கிற பிசினஸ் மேன். அப்படிப்பட்ட அசோக்குக்கு இருக்கிற ஒரே ஒரு வீக்னஸ் தன்னோட ஒரே பொண்ணான அர்ச்சனா தான். அர்ச்சனா, எங்களை அசோக் சார் கிட்ட இன்ட்ரடியூஸ் செய்ய. அவசரப்படாத, அதுக்குன்னு டைம் வரும்போது பண்றேன். நீ எப்ப பார்த்தாலும் இதான் சொல்ற. பாய். அசோக் அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே நேர்ல பார்க்க மாட்டாரு. இத்தனை வருஷத்துல அர்ச்சனாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ கூட அசோக் நேர்ல மீட் பண்ணது கிடையாது. பணத்தை பொறுக்கிட்டு போய் பஞ்சர் ஓட்டுக்க. அப்பதான் யாருமே எதிர்பார்க்காத அந்த சம்பவம் நடந்துச்சு. தி கிரேட் பிசினஸ் மேன் அசோக்கோட பாதம் முதல் முறையா இந்த காலேஜ் மண்ணுல பட்டுச்சு. அவர் நேருக்கு நேரா எதிர நின்னு பார்த்த காட்சியை அவராலேயே நம்ப முடியல. அவர் ஏன் இவ்வளவு ஷாக் ஆகணும்? ஊரே பார்த்து நடுங்குற கோடீஸ்வரர் ஏன் இப்படி முழி பிதுங்கி போய் நிக்கணும்? அவர் பார்த்துட்டு இருக்கிறது உண்மைதானான்னு அவர் புரிஞ்சுக்கிறதுக்கே சில நொடிகள் தேவைப்பட்டுச்சு. அப்படி அவர் பார்த்த கிஷோர் யாரு?
கிஷோர் சார், நீங்க இந்த காலேஜில் படிக்கிறீங்க? உங்க மேலேயே அர்ச்சனா பணத்தை தூக்கி எறிஞ்சா எங்களை மன்னிக்கணும் சார். வாட்ஸ் ஹேப்பனிங்? அர்ச்சனா, சார்கிட்ட மன்னிப்பு கேளு. நான் மன்னிப்பு கேட்கணுமா? டாடி என்ன வளருங்க? நீங்க ஏன் இவன் முன்னாடி இப்படி நிக்கிறீங்க? இவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? மிஸ்டர் அசோக், அதை விடுங்க. உங்கள் பொண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. எனக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனா சார், நீங்க இந்த கோலத்துல, அதுவும் இந்த மாதிரியான பைக்ல? சில விஷயங்களை தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது மிஸ்டர் அசோக். எல்லா விஷயத்தையும் அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்கிறேன். இப்போ நான் போகணும். இன்னொரு நாள் பார்க்கலாம். சார், சார், நீங்க பைக் தள்ளிட்டு போறதை நான் அனுமதிக்க மாட்டேன். அர்ச்சனா, சார் கார்ல போகட்டும். நாம வெயிட் பண்ணி தயவு செஞ்சு நீங்க இந்த கார்ல ஏறணும். டாடி, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வச்சு அவமானப்படுத்தாதீங்க ப்ளீஸ். அர்ச்சனாவோட அப்பா இப்படி சொன்னது அர்ச்சனாவை மட்டும் இல்ல, அங்க சுத்தி இருந்த எல்லாரையுமே ஆச்சரியத்துல அமைதியாக்கிடுச்சு. இவ்வளவு பெரிய பிசினஸ்மேன் அசோக்கே இறங்கி வந்து பேசினதால கிஷோர் கண்டிப்பா சாதாரண ஆள் இல்லைன்னு மட்டும் எல்லாருக்கும் புரிஞ்சுது. மிஸ்டர் அசோக், நீங்கள் அர்ச்சனை கூட காரில் போங்க. என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும். இது என்னோட ரெக்வஸ்ட் இல்லை, ஆர்டர். கிஷோர், 7 வருஷம் ஏழையா வாழ்ந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். உனக்கு வச்ச பாவர்ட்டி டெஸ்ட் இன்னையோட முடியுது. வெல்கம் டு ஆதித்யா ஃபேமிலி, மிஸ்டர் கிஷோர் ஆதித்யா. பல ஆயிரம் கோடி சொத்துக்களுக்கு ஒரே வாரிசு நீ. உன்னோட ஐடென்டிட்டியை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரம் இது என்று வேதாச்சலம் சொல்ல, போது நிறுத்துங்க. இன்னொரு தடவை கால் பண்ணீங்கன்னா அசிங்கம் ஏதாவது சொல்லிடுவேன் என்று கத்திவிட்டு தன் கையில் இருந்த பட்டன் டைப் போனை ஓங்கி உடைக்க போனவன் அதற்கு முன் தான் உடைந்து கதறி அழ ஆரம்பித்தான். யூ ஆர் a loser கிஷோர், லெட்ஸ் பிரேக் அப். அவன் மூளை முழுக்க அவனது மேனகா சொன்ன வார்த்தைகள் தான் லூப்பில் ஓடிக்கொண்டிருந்தது. மறுபுறம் அந்த பிரம்மாண்ட அரண்மனையின் ஹெலிபேடில் வட்டமடித்து இறங்கியது ஒரு ஹெலிகாப்டர். அதிலிருந்து ஆவேசமாக இறங்கிய கிஷோரின் தாத்தா ஆதித்யா எதிரில் நின்ற வேதாச்சலத்திடம், கிஷோர் எங்க என கேட்க, உடனே வேதாச்சலம் படபடப்புடன் ஃபோன் பண்ணா திட்டி கட் பண்ணிட்டாரு என்று கூறி முடிக்கும் முன், ஷட் அப் யூ இடியட், உருப்படியா ஒரு வேலை செய்ய துப்பில்ல. எனக்கு தெரியாது, இன்னும் 1 hourல அவன் இங்க இருக்கணும். அவனை பார்க்க இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கிறவங்க எல்லாம் வேலையத்தவங்கன்னு நினைச்சான் அவன். எல்லாரும் இந்தியாவில் இருக்கிற பிக் ஷாட்ஸ், கோ கெட் ஹிம் என்று கத்த, ஹாலில் கூடியிருந்தவர்கள் கிஷோர் கிஷோர் என்று பிரமிப்புடன் பேசிக் கொண்டிருக்க, அங்கே புயல் வேகத்தில் மழையில் நனைந்தபடி மேனகா மேனகா என்று ஜபித்தபடி பைக் வேகத்தை அதிகரித்த கிஷோர் திடீரென்று ஒரு இடத்தில் பைக் ஸ்கிட்டாகி இழுத்துச் செல்லப்பட்டு தரையில் புரண்டு மயக்கமானான். ஆஸ்தி அந்தஸ்து கூட வேண்டாம் என்று கிஷோர் முடிவெடுக்கவும், கிஷோர் என்ற இந்த ஆளே வேண்டாம் என்று மேனகா முடிவெடுக்கவும் காரணம் என்ன? இதற்கு பதில் தெரிய வேண்டுமென்றால் கிஷோருடைய வாழ்க்கையில் ஒரு நாள் முன்பு என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நேற்று ஒரு மாலை வேளையில் ஆளரவமற்ற ஒரு இடத்தில் கிஷோரும் மேனகாவும் ஒருவரை ஒருவர் பார்வையாலேயே விழுங்கிக் கொண்டிருந்தனர். கிஷோர் அவளை நினைத்து உயிரை கரைத்து கதறியதிலும் ஒரு நியாயம் இருந்தது. மேனகா நிஜமாகவே பேரழகி, மற்ற பெண்களே பொறாமைப்படும் ரகம். அதனாலேயே பல மாணவர்களின் கடுப்பையும் சேர்த்து வைத்திருந்தான் கிஷோர். மேனகா கண்களையே பார்த்து கொண்டிருந்த கிஷோர் ஒரு கட்டத்திற்கு மேல் அவனை கட்டுப்படுத்த முடியாமல் அப்படியே அவள் உதடுகளை நெருங்கிச் செல்ல, கடைசி நொடியில் மேனகா அவனை தடுத்து பின்னால் தள்ளினாள். உனக்கு பல முறை சொல்லியிருக்கேன் கிஷோர், நீ நம்ம காலேஜ் டாப்பர், உன்னோட கவனம் படிப்புல இருக்கணும், அண்ட் காலேஜ் முடிகிற வரைக்கும் நீ இது எதையுமே யோசிக்க கூடாது என்று செல்லமாக கண்டிக்க கிஷோர் சிரித்தான். ஏன் சிரிக்கிற என்று குழப்பமாக மேனகா கேட்க, இதுதான் என்னோட மேனகா, இதனாலதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று காதலுடன் சொல்ல, மேனகாவின் முகம் லேசாக சிவந்தது. கையில மட்டுமாச்சும் ஒன்னே ஒன்று என்று கிஷோர் கேட்க, அவள் முறைக்க, ப்ளீஸ் என்று கெஞ்சினான் கிஷோர். நாளைக்கு நம்ம லவ்வோட 2nd anniversary அதுக்காக வச்சோம், ப்ளீஸ் என காரண காரியத்தோடு மேலும் அவன் கெஞ்ச, நோ என்று மறுத்து எழுந்து நடக்க ஆரம்பித்தாள் மேனகா. கிஷோர் விடாமல் அவள் பின்னால் செல்ல, அப்போது அவர்களுக்கு பின்னால் இருந்து யாரோ கைத்தட்டும் சத்தம் கேட்டு இருவரும் திரும்பி பார்க்க, அங்கே கௌதம் என்ற திமிர் பிடித்த மாணவனும் அவனுடைய நண்பர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். வாட் a ரொமான்டிக் சீன். இதே சீன் ஒரு தியேட்டர்ல மட்டும் ஓடி இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் கிட்ட இருந்து சரியான கிளாப்ஸ் வாங்கியிருக்கோம். ஆனா இங்க யாரும் இல்லையே, அதான் நாங்க உங்களுக்காக ஆடியன்ஸா மாதிரி கிளாப்ஸ் பண்றோம் என்று கௌதம் திமிராக சொல்ல, கிஷோர் கோபத்தோடு சிரித்து கொண்டே எழுந்து, கௌதம் வேண்டாம் என்று எச்சரிக்க, வேண்டானா என்கிட்ட அனுப்பிடு
என்று மேனகாவை காட்டி நக்கலாகச் சொன்னான். அதை கேட்டு கொந்தளித்த கிஷோர் அவனை நோக்கி பாய மேனகா அவனை தடுத்தாள். கிஷோர் வேண்டாம் விட்டுரு என்று அவள் சொல்ல, கௌதமோ என்ன 2 பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு வேண்டான்றீங்க? அப்ப நாங்க பார்த்தது ரொமான்டிக் சீன் இல்லையா, பிரேக்கப் சீனா என்று சொல்ல கூட வந்தவர்கள் கைத்தட்டி சிரித்தார்கள். பொறுமையிழந்த கிஷோர் பாய்ந்து கௌதம் சட்டையை பிடிக்க மேனகா அவசரமாக அவன் கையை கஷ்டப்பட்டு எடுத்துவிட்டு கௌதமை பார்த்து, கௌதம் தயவு செஞ்சு போயிடு ப்ளீஸ் என்று சத்தம் போட அவளை முறைத்து பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்றான் கௌதம். கௌதமின் நண்பர்கள், என்ன மச்சான் அவனை சும்மா விட்டுட்டு வந்துட்ட என்று கேட்க, விடுங்கடா, மேனகா அவன் கூட இருக்கிறதுனால தானே அவன் ஹீரோ மாதிரி துள்ளுறான், அவளை முதல்ல நான் தூக்குறேன், அதுவும் இன்னைக்கு என்று சொல்லிவிட்டு கௌதம் அங்கிருந்து சென்றான். மேனகா கிஷோரை சமாதானப்படுத்த, நீ எப்பவும் என் கூடவே இருந்தாதான் நான் மனுஷனா இருப்பேன் மேனகா என்று கிஷோர் உருக ஒரு புன்னகையுடன் அவனுடன் நடக்க ஆரம்பித்தாள். கிஷோர் மனதில் 2 வருஷ லவ், ஒரு தடவை கூட மேனகா என்னை எல்ல மீற விட்டதில்லை, இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணு, என் தேவதை என்று மிதப்புடன் சென்றான் கிஷோர். இன்று காலை கிஷோர் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்க ஓனர் சுந்தரம் ஒரு காண்டம் பாக்கெட், ஒரு பாக்ஸ் டிஷ்யூ, இந்த 2 ரூம் நம்பர் 302 ரெசிடென்ட் ஹோட்டல்ல டெலிவரி பண்ணியிருப்பா கிஷோர் என்று சொல்ல டெலிவரி செய்ய ரெடியானான் கிஷோர். என்ன மல்டி மில்லியனர் கிஷோர் டெலிவரி செய்யற வேலை செய்யறானா என்று நீங்கள் யோசிப்பது சரிதான். ஆதித்யா குடும்பத்தின் வாரிசாவதற்கு கிஷோர் 7 வருடம் ஏழையாக வாழ்ந்து கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும். இதுவே அவனது குடும்பம் அவனுக்கு கொடுத்திருந்த பாவர்ட்டி டெஸ்ட். அதனால் அவன் யாருடைய தயவும் இன்றி சென்னையில் உள்ள ஒரு முக்கிய கல்லூரியில் ஸ்காலர்ஷிப்பில் படித்தபடி பார்ட் டைமில் டெலிவரி பாயாகவும் வேலை பார்க்கிறான். கிஷோர் படிப்பது ஒரு பிரபலமான காலேஜ். அங்கு படிக்கும் பணக்கார வீட்டு பசங்கள் கிஷோரை ஒரு லோ கிளாஸ் என்று நினைத்து அவனை அடிக்கடி அவமானப்படுத்துவார்கள். இன்று கிஷோர் தன்னுடைய சோதனை காலத்தின் கடைசி நாளில் இருக்கிறான். ஆனால் இது எதுவும் தெரியாமலேயே மேனகா அவனை காதலித்து வந்ததுதான் அவனுக்கு பெரிய ஆறுதல். காண்டம் பேக்கெட்டை எடுக்கும் முன் அங்கிருந்த மேக்கப் செட் ஒன்றை பார்த்ததும், இதை மேனகாவுக்கு கிஃப்டா கொடுத்தா நல்லா இருக்கும் என்று நினைத்து அதையும் எடுத்துக்கொண்டான். ஓனரிடம் சென்று அந்த மேக்கப் கிட்டை தான் வாங்கிக் கொள்வதாக சொல்ல அவனை முறைத்து பார்த்தவர், இதோட ரேட்டு தெரியுமா, 10,000 ரூபா, நீ பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு அந்த காசுல காலேஜ் படிக்கிற, உனக்கு இதெல்லாம் தேவையா கேட்டா காதல்னு சொல்லுவேன், எதையாச்சும் பண்ணு, முதல்ல அந்த ஆர்டரை டெலிவரி பண்ணிரு என்றார். கிஷோர் சிரித்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். அவன் செல்வதை கவனித்த சுந்தரம், செய்கிறது டெலிவரி வேலை, ஆனா நட ராஜ நட என்று ஆச்சரியப்பட, அவருக்கு தெரியாதே உண்மையாகவே அவன் ராயல் பிளட் என்று. சற்று நேரத்தில் டெலிவரி செய்ய வேண்டிய ஹோட்டல் உள்ளே வந்து ரூம் நம்பர் 302 காலிங் பெல்லை அழுத்தினான் கிஷோர். சில நொடிகள் கழித்து கதவு திறக்கப்பட்டது. உங்க ஆர்டர்ஸ் என்று சொல்ல வந்தவனின் வார்த்தைகள் அதிர்ச்சியில் தொண்டை குழியில் சிக்கி நின்றது. அங்கே அவன் கண்ணெதிரே வெள்ளை நிற பாத் ரோப் மட்டும் உடுத்தி ஈரக்கூந்தலுடன் நின்று கொண்டிருந்தாள் அவனின் உயிர் காதலி மேனகா. மீண்டும் ஒரு முறை கண்களை அகல விரித்து பார்த்தான் கிஷோர். அவளை இங்கே இப்படி ஒரு கோலத்தில் பார்ப்பான் என்று அவன் கனவிலும் நினைத்ததில்லை. அதிர்ச்சியில் அவன் இதயம் நின்று விடுவது போல துடித்தது. மேனகாவும் அவனை அங்கு எதிர்பார்க்கவில்லை. அது அவள் முகத்தில் அப்பட்டமாய் தெரிந்தது. நீ மேனகா இங்கே என்ன என்று கிஷோர் வார்த்தைகள் வெளிவராமல் அவன் இதயம் படபடத்தது. அப்போது மேனகாவின் பின்னால் வெறும் ஷார்ட்ஸோடு வந்த கௌதம் கிஷோரை கவனிக்காமல் அவளை பின்னே இருந்தபடி அணைத்து அவள் கழுத்தில் காமரசம் பொங்க முத்தம் கொடுத்தான். ஹே பேபி, என்ன ரொம்ப நேரமா என்று சொன்னபடி வந்து வாசலில் நிற்கும் கிஷோரை பார்த்ததும் அவன் முகத்தில் வில்லச் சிரிப்பு. நேற்று நண்பர்களிடம் மேனகாவை தூக்குற என்று அவன் சொன்னதன் அர்த்தம் அந்த சிரிப்பில் தெரிந்தது. கிஷோரின் கண்களில் கண்ணீர் முட்டியது. அவர்கள் இருந்த கோலமே அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை அப்பட்டமாய் அவனுக்கு விளக்கியது. யாரை தேவதையாய் கொண்டாடினானோ, யாரை வாழ்க்கை என்று நம்பினானோ, அவளே இன்று அவனுக்கு இப்படி ஒரு துரோகம் செய்திருந்தாள். அதிர்ச்சியிலிருந்து மீளாத கிஷோர், டேய் அவ மேல இருந்து கையிடுறா என்று கடும் கோபத்துடன் கௌதமை அடிக்க பாய மேனகா அவனை தடுத்து தள்ளிவிட்டு, நிறுத்து கிஷோர் என்று கோபமாய் கத்தினாள். இதற்கு மேலும் மறைக்க ஒன்றுமில்லை என்று முடிவுக்கு வந்த மேனகா அவனை ஏளனமாய் பார்த்தாள். இத்தோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் கிஷோர், லெட்ஸ் பிரேக்கப், இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அவன் முகத்தை கூட பார்க்க பிடிக்காமல் கூறினாள். நடப்பது எதுவும் விளங்காமல் முழித்தான் கிஷோர். நீ ஒரு லூசர் கிஷோர், உன்னால நான் ஆசைப்பட்ட எதையுமே வாங்கி கொடுக்க முடியாது. உன்ன மாதிரி லோ கிளாஸ் கூட இருந்து நான் என் லைஃபை ஸ்பாயில் பண்ண விரும்பல. இனிமே கௌதம் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட், அவன் உன்னை விட எல்லா விதத்திலையும் பெட்டர் என்றாள் மேனகா. கிஷோர் கலங்கிய கண்களுடன், மேனகா நம்ம 2 வருஷமா லவ் பண்ணியிருக்கோம், நீ ஏன் இப்படி பேசுற என்று கேட்டான். நான் உன்னை லவ் பண்ணேன்னா
நீ நல்லா படிக்கிற பையன், காலேஜ் டாப்பர்னு உனக்கே ஒரு இமேஜ் இருக்கே, அதுக்காக தான். ஆனால் அடுத்த வேலை சோத்துக்கே கஷ்டப்படுற உன்னால என்னை சந்தோஷமாக வச்சுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் ரெக்கார்ட்ஸ், அசைன்மெண்ட் இதெல்லாம் பண்ணி கொடுக்குற வேலைக்காச்சும் உதவுவான்னு தான் உன்னை கூட வச்சுக்கிட்டேன். அதே நேரம் எனக்கும் ஒரு நல்ல லைஃப் வராதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். நேற்று நைட் அந்த சான்ஸ் வந்துச்சு, கௌதம் மூலமாக கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். தட்ஸ் ஆல். நல்லா யோசிச்சுப்பாரு, 2 வருஷத்துல உன்னை ஒரு தடவையாச்சும் தொட விட்டுருப்பேனா? எந்த பொண்ணாவது தான் லவ் பண்ற பையனை இப்படி தள்ளி வைப்பாளா? யூ ஆர் அ ஃபூல் கிஷோர் என்று முகத்தில் அடித்தது போல கூறினாள் மேனகா. உன் கூட நான் நடந்து வர்றப்போ நம்ம காலேஜை என்னை எவ்வளோ கேவலமாக பார்க்கும் தெரியுமா? உன்னோட சேர்த்து என்னையும் பிச்சைக்காரி மாதிரி தாண்டா பார்த்தாங்க எல்லாரும். ச்சே, உன்னால நான் கேட்குற எதையாவது வாங்கி தர முடியுமா? முடியாது. உன்னையே உன்னால காப்பாற்றிக்க முடியல, இதுல என்ன எப்படி நல்லா வச்சுப்பேன் நம்புறது? உன் கூட இருந்தா நானும் ஒன்ன மாதிரி தான் காசுக்கு கஷ்டப்படணும், என்னால் அப்படி வாழ முடியாது என்று படபடவென எரிச்சலாய் சொன்னவள் கௌதமின் கைகளை கோர்த்து அவன் தோளில் சாய்ந்து கொண்டு, இனிமே கௌதம் தான் என் பாய் ஃப்ரெண்ட், நான் கேட்குற எல்லாத்தையுமே இவனால வாங்கி தர முடியும், என்னை சந்தோஷமா வச்சுக்க முடியும், இனிமே லவ் கிவ்னு சொல்லிட்டு என் முன்னாடி வந்து நிக்காத, கெட் த ஹெல் அவுட் ஆஃப் ஹியர் என்று வார்த்தைகளை கொட்டி தீர்த்தாள் மேனகா. அவளது ஒவ்வொரு வார்த்தைகளும் கிஷோரை சுக்கு நூறாக உடைத்து போட்டது. வேதனை நிறைந்த விழிகளுடன் அவர்கள் இருவரையும் பார்த்தான் கிஷோர். கௌதம் அவனை பார்த்து நக்கலாய் சிரித்துவிட்டு அவன் கையில் இருந்த டெலிவரி கவரை வாங்கியவன் அதில் இருந்த காண்டமை வெளியே எடுத்து, கிஷோர், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சாரி உன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு உன் கையாலேயே காண்டம் கொடுக்க வச்சேன் பாத்தியா, இதாண்டா கௌதம் என்று வார்த்தைகளால் மேலும் இழிவுபடுத்தினான். கிஷோர் பேச்சற்று நடந்த எதையும் நம்ப முடியாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஆனா மேனகா, நான் என்று கிஷோர் தடுமாற்றத்துடன் கேட்டு அவள் கைகளை பிடிக்க சட்டென்று அவன் கைகளை உதறி தள்ளியவள், சீ, என்னை தொடாத, உன்னை பார்க்கவே எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீ தொட்டாலே அருவருப்பா இருக்கு என்று ஏதோ அசிங்கத்தை தொட்டது போல அவள் கையை உதறி முகம் சுளிக்க அவன் நெஞ்சை கிழிக்கும் வலி கண்களில் கண்ணீராக கசிந்து கொண்டிருந்தது. இதுக்கு மேலேயே என்ன நானே ஃபூல் ஆக்கிக்க மாட்டேன், ஸோ பாய் ஃபார் எவர் என்று கூறிவிட்டு கதவை அடைத்தாள். கிஷோர் மனமுடைந்து போய் வெளியே வந்தான். உலகமே ஒரு நொடி நின்றது போல அவனுக்கு தோன்றியது. 2 வருட காதல் அனைத்தும் ஒரு நொடியில் அவனை விட்டு சென்றதை நினைத்து நொறுங்கி போயிருந்தான். ஒரே இரவில் அப்படி என்ன நடந்து மேனகா வழி தவறி போனாள் என்று யோசிக்கும் போது அவனுக்கு புத்தி பேதலிப்பது போல இருந்தது. அந்த நேரத்தில் தான் வேதாச்சலத்தின் அந்த கால் வந்திருந்தது. அதற்கு பின் தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்து அவன் மயக்கமடைந்திருந்தான். திடீரென அவன் முகத்தில் தண்ணீர் தெளிக்கப்பட அதிர்ச்சியுடன் மயக்கம் தெளிந்து விழிக்க அங்கே வேதாச்சலம் இருந்தார். அவர் கிஷோருக்கு கைகள் கொடுத்து தூக்கிவிட்டார். அவன் முகத்தில் பெரிய வலி இருப்பதை உணர்ந்தவர், நீ வருவேன்னு அங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ஆனா நீ இங்க என்ன செஞ்சிட்டு இருக்க? உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, நீ தான் ஆதித்யா குடும்பத்தோட அடுத்த வாரிசு, 10,000 கோடி சொத்துக்கு சொந்தக்காரன். எல்லாத்தையும் மீறி நீ கிஷோர் ஆதித்யா, ஒரு பிராண்ட் நேம், இதை யாராலையும் மாற்ற முடியாது. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்பவா போலாம், உன்னோட தாத்தா உன்னை அழைச்சிட்டு வர உத்தரவு போட்டிருக்காரு என்று வேதாச்சலம் கூறினார். அதில் கிஷோர் மேல் இருக்கும் அக்கறையும் தெளிவாக புரிந்தது. அவன் இப்போது அமைதியாகி இருந்தான். ஒரு நிதானம் அவனுக்கு வந்திருந்தது. பிரேக்கப் ஆன ஷாக்கில் தான் பித்து பிடித்தது போல நடந்ததற்கு வருந்தினான். தன் கம்பீரத்தில் இருந்து நழுவியதற்கு வெட்கப்பட்டான். கிஷோர் யோசனையில் இருந்து விடுபட்ட பின், சாரி அங்கிள், உங்ககிட்ட நான் அப்படி பேசியிருக்க கூடாது, இப்போ என் சிச்சுவேஷன் அப்படி என்று கூற, இட்ஸ் ஓகே கிஷோர், நவ் ஷால் வி மூவ் என்று கடமையே கண்ணாயிருந்தார் வேதாச்சலம். இல்ல அங்கிள், இந்த உலகம் காசு இருக்கிறவன ஒரு மாதிரியும் காசு இல்லாதவன ஒரு மாதிரியும் நடத்துது. எனக்கு இனிமேல் தான் சில வேலைகள் இருக்கு. இங்க இருக்கிற நிறைய பணத்திமிரு பிடிச்சவனுங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு இந்த ஏழை வேஷம் இன்னும் கொஞ்ச நாள் நான் போட்டே தீரணும். தாத்தா கிட்ட சொல்லுங்க, அவர் என்ன புரிஞ்சுப்பாரு. உங்களுக்காக வேணும்னா நான் இப்பவே அவருக்கு கால் பண்ணி பேசிடுறேன், ஓகே என்றான். அதற்கு பெரு மூச்சு விட்டபடி வேதாச்சலம், சீக்கிரம் நீ வரணும் கிஷோர். அண்ட் ஒன் மோர் திங், நாளைக்கு நீ ராயல் பேங்க்குக்கு போகணும். உன் புது லைஃப் அங்கிருந்து ஆரம்பமாகுது, ஓகே பை. அவர் சென்றதும் உடனே கிஷோருடைய மொபைல் வைப்ரேட் ஆனது. அதில் வந்த SMS செய்தியை ஓபன் செய்தான். ராயல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், யுவர் அக்கௌண்ட் பேலன்ஸ் 10000000000. சைபர்கள் மொபைல் ஸ்கிரீனை தாண்டி நீண்டு கொண்டே போனது. மேனகா பற்றி சரியான நாளில் தெரிந்து கொண்டதை நினைத்து நிம்மதியானான் கிஷோர். இப்போது தன்னை கம்பீரமாக உணர்ந்தான். என்ன ஏமாத்தின ஒருத்தியை நினைச்சு நான் ஏன் ஃபீல் பண்ணணும், சரியான நேரத்துல தான் எல்லாமே நடக்குது என்று மனதிற்குள் கூறியவன் மீண்டும் பைக்கில் ஏறி மேனகா இருந்த ஹோட்டலுக்கு வந்து வேகமாக ரூம் நம்பர் 302 கதவை தட்ட, மேனகா கதவை திறந்ததும் எதிரில் கிஷோர் நிற்பதை பார்த்து எரிச்சல் அடைந்தவள், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா, இனி நீ எவ்வளோ கெஞ்சினாலும் உனக்கு நான் கிடைக்க மாட்டேன் என்று கூற, கௌதமும் அவள் பின்னால் வந்து நிற்க, மேனகா கையில் ஒரு ஸ்ட்ரிப் மாத்திரையை கொடுத்த கிஷோர், இது என்னது தெரியுமா, ஆண்மை குறைவுக்கான மாத்திரை. நீ சொன்னது உண்மைதான், பணம் இல்லாததுனால
என்ன போல ஒரு ஆம்பளையால உன்னை திருப்திப்படுத்த முடியாது. நிறைய ட்ரக்ஸ் எடுத்து நரம்பெல்லாம் செத்து போயிருக்கிற அந்த ஆம்பளைக்கு இந்த டேப்லெட்ஸ் இல்லாமல் உன்னை திருப்திப்படுத்த முடியாது. ஸோ இதை அவங்கிட்ட கொடுத்துரு. ஏன்னா காண்டம் எல்லாம் ஆம்பளைங்க யூஸ் பண்ணுறது பட்டா என்று கூறி திரும்பிய கிஷோர் மீண்டும் அவள் பக்கம் திரும்பி, நீ என்னடி என்ன வேணான்னு சொல்றது? நான் சொல்றேன், இனிமே நீ எனக்கு வேண்டாம், பாய் பாய் ஃபார் எவர் என்று கெத்தாக அங்கிருந்து திரும்பி விசில் அடித்தபடி படிக்கட்டுகளில் இறங்கி அங்கிருந்து வெளியேறினான். இப்போது மேனகாவும் கௌதமும் பேரதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றிருந்தார்கள். அன்றைய இரவு கிஷோர் கவலைகள் அனைத்தையும் மறந்து நன்றாக தூங்கினான். காலையில் அலாரம் போல் அவனுடைய போனிற்கு அழைப்பு ஒன்று வந்தது. எழுந்து பார்த்த கிஷோர் அதில் வேதாச்சலம் நம்பர் இருந்ததை பார்த்து அட்டென்ட் செய்தான். ஹலோ சொல்லுங்க என்று கூற, இன்னைக்கு நீ ராயல் பேங்க்குக்கு போகணும். அங்கே உன்னோட நேமில் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிருக்கும். அதை செக் பண்ணிவிட்டு உன்னோட விஐபி கார்டை வாங்கிட்டு வந்துடு. நீ வரதை பற்றி அங்கே பேசிட்டேன். ஸோ உன்னை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு ஒரு சூட் டெலிவரி ஆகும். அந்த சூட்டை போட்டுட்டு போ, ஞாபகம் வச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு வேதாச்சலம் போனை கட் செய்தார். அடுத்த நொடியே அவனுடைய அறை கதவு தட்டப்பட்டது. ஹாஸ்டல் வாட்ச்மேன் தான். கிஷோர் தம்பி, இதை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி ஒருத்தர் கொடுத்துட்டு போனாரு என்று கூறி அவர் கையில் இருந்த ஒரு பார்சலை கொடுக்க, தேங்க்ஸ்ண்ணா என்று சொல்லிவிட்டு கிஷோர் அதை வாங்கி கொண்டு அறைக்குள் சென்று பிரித்து பார்க்க அது விலை உயர்ந்த ஒரு கோட் சூட். அந்த துணியை தொட்டு பார்த்தான் கிஷோர். மற்றவர்களாக இருந்தால் அதை பார்த்து வாயை பிளந்திருப்பார்கள். ஆனால் கிஷோர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. குளித்து முடித்துவிட்டு மீண்டும் வந்து அந்த கோட் சூட்டை பார்த்தான். கிஷோர், உன்னை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு ஒரு சூட் டெலிவரி ஆகும். அந்த சூட்டை போட்டுட்டு போ என்று வேதாச்சலத்தின் வார்த்தைகள் மீண்டும் அவனுக்கு கேட்க கிஷோர் சிரித்துக்கொண்டே அவன் எப்போதும் அணியும் வழக்கமான சாதாரண டிஷர்ட் மற்றும் ஜீன்ஸை அணிந்து கொண்டு கிளம்பினான். அவனுடைய பைக்கை ஸ்டார்ட் செய்து நேராக ராயல் பேங்கை நோக்கி சென்றான். சென்னை நகரத்தில் மைய பகுதியில் அமைந்திருக்கும் அந்த ராயல் பேங்க் நகரத்தில் மிக முக்கிய பெரும் புள்ளிகள் செல்வந்தர்கள் மட்டுமே அந்த பேங்கில் வங்கி கணக்கு வைத்திருப்பர். பார்க்கிங்கில் உயர்தர கார்கள் மட்டுமே நின்று கொண்டிருந்த போது அதே வரிசையில் கிஷோர் அவனுடைய பழைய பைக்கை பார்க் செய்தான். பின் பேங்கை பார்க்க கண்ணாடியால் கட்டப்பட்ட கட்டிடம் கிட்டத்தட்ட 15 தளங்கள் இருக்கும். அங்கிருந்தவர்கள் இவனை மேலும் கீழும் ஒரு மாதிரியாக பார்த்து விட்டு சென்றனர். அவன் உடுத்தியிருக்கும் உடைக்கும் அவன் நிற்கும் இடத்திற்கும் கொஞ்சமும் பொருத்தமில்லாமல் இருந்தது. அந்த பேங்க் வெளியே பலமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தது. ஸ்டாஃப்ஸ் அனைவரும் வெளியே பார்த்து கொண்டு பரபரப்பாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் அந்த பேங்கின் மேனேஜர் தாரா மற்றும் சீஃப் மேனேஜர் கணேஷ் இருவரும் நின்று எதையோ தீவிரமாக பேசிக் கொண்டிருக்க அவர்கள் யாருமே கிஷோரை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. கிஷோர் நேராக அங்கிருந்த ஒரு ஸ்டாஃபிடம் சென்று, ஏன் எல்லாரும் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? இங்க இருக்கிற ஏற்பாடெல்லாம் பார்த்தா ஏதோ ஃபங்க்ஷன் நடக்க போற மாதிரி இருக்கு என்று கேட்க அந்த ஸ்டாஃப் கிஷோரை கவனிக்காமலே, இந்த பேங்கோட முக்கியமான விவிஐபி கஸ்டமர் வரப்போறாரு, நாங்கள் எல்லாருமே அவரை பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆதித்யா குடும்பத்தை சேர்ந்த கிஷோர் ஆதித்யா, அவருக்காக தான் இந்த ஏற்பாடு எல்லாமே என்று சொல்லிக்கொண்டே அந்த ஸ்டாஃப் கிஷோரை பார்த்ததும் அவனுடைய முகம் மாறியது. அவனை ஒரு மாதிரி மேலும் கீழும் பார்த்த அந்த ஸ்டாஃப், டேய் யார் நீ, பொண்ணெல்லாம் இப்படி உள்ள விட்டாங்க என்று கூற கிஷோர் அவனுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தாமல், ஏன் நான் உள்ள வந்தா என்ன, இங்கே எனக்கும் அக்கவுண்ட் இருக்கு என்று கிஷோர் கூற அந்த ஸ்டாஃப் நம்புவதாக இல்லை. உடனே இருவருக்கும் வாக்குவாதம் தொடங்க அந்த சத்தம் கேட்டு மேனேஜர் தாரா மற்றும் சீஃப் மேனேஜர் கணேஷ் அங்கு வந்தார்கள். ஹலோ, இங்கே என்னாச்சு, ஏன் இவ்வளோ சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே வந்த தாராவின் முகம் கிஷோரை பார்த்ததும் மாறியது. அவனை மேலும் கீழும் ஒரு மாதிரியாக பார்த்தாள். ஒன்னெல்லாம் யார் உள்ள விட்டது, இவன மாதிரியான ஆளுங்களெல்லாம் யார் உள்ள விட்டது, செக்யூரிட்டி என்ன தூங்குறாரா என்று கடுப்பாய் அவனை பார்த்து கூறினாள் தாரா. ஏன் என்னை பார்த்து உங்கள் பேங்க்ல எல்லாருக்கும் இதே கேள்வி வருது, எனக்கு இங்கே அக்கவுண்ட் இருக்கு, அதை செக் பண்ண தான் இங்கே வந்திருக்கேன் என்று கூறினான் கிஷோர். அதை கேட்டு அங்கிருந்து அனைவரும் சிரிக்க கணேஷ் முன்னால் வந்து, டேய் நீ ஏதோ தப்பா பேங்க் மாறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன், நாங்கள் இங்கே எங்களோட முக்கியமான கஸ்டமர் ஒருத்தருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அமைதியாக வெளியே போயிடு, இல்லை செக்யூரிட்டியை கூப்பிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவேன் என்று கூற, அக்கவுண்ட் செக் பண்ணணும்னு சொல்கிறேன், அதை உங்களால் செய்ய முடியாதா என்று கிஷோர் கேட்க அங்கிருந்த அனைவரும் அவனை ஏளனமாக பார்த்தார்கள். உனக்கு செக் பண்ணணுமா, ஓகே, அப்போ உங்ககிட்ட விஐபி கார்டு இருக்கா என்று தெனாவட்டாக கேட்டார் கணேஷ். கிஷோர் அமைதியாய் அவரை பார்த்தான். கோடி கணக்கில் சொத்து மதிப்பு உள்ளவங்களுக்கு தான் இந்த பேங்க் விஐபி கார்டு தரும். அது சரி, ஒன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட எப்படி அது இருக்கும், உங்ககிட்ட அட்லீஸ்ட் பேங்க் கார்டாச்சும் இருக்கா என்று கடுப்புடன் கேட்டார் மேனேஜர். அதற்கும் அவன் அமைதியாக இருக்க கடுப்பான சீஃப் மேனேஜர், முதல்ல இங்கிருந்து வெளியே போ என்று சத்தமாக கத்தினார். அதை கேட்டு சிரித்த கிஷோர், ஹோ அப்படியா,
நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த கிஷோர் ஆதித்யா நானாக இருந்தாலும் இதே தான் செய்வீங்களா என்று கேட்க அங்கிருந்த அனைவரும் அமைதியாக அவனையே உற்று பார்த்தார்கள். அது நான் தான், கிஷோர் ஆதித்யா என்று கூறியதும் அங்கிருந்த அனைவருமே சிரிக்கத் தொடங்கினார்கள். உனக்கு என்ன பைத்தியமா? எங்கே வந்து என்ன பேசிகிட்டு இருக்க? ஆசைப்படுறதுக்கு ஒரு அளவு வேணும், ரொம்ப ஆசைப்படாத என்று தாரா கூற, நீ எங்கள் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற தம்பி, அமைதியாக வெளியே போயிடு என்று கணேஷ் கூறினார். அதை கேட்டு சிரித்து கொண்டே, ஓகே, உங்களுக்கு நான் தான் கிஷோர் ஆதித்யான்னு ப்ரூவ் பண்ண என்ன செய்யணும் என்று கேட்ட கிஷோர் தொடர்ந்து, உங்ககிட்ட ஃபிங்கர் பிரிண்ட் ரெக்கக்னிஷன் இருக்கா என்று கேட்டான். அவனை ஒரு நொடி இமைக்காமல் பார்த்த கணேஷ் அதிர்ந்து நின்றார். இருக்கு, அது எதுக்கு உனக்கு என்று கேட்டார் அவர். என்னோட அக்கௌண்ட்டை செக் பண்ண என்று பொறுமையாய் பதில் சொன்னான் கிஷோர். இந்த பையனுக்கு இங்கே எப்படி அக்கௌண்ட் இருக்கும்? ஒருவேளை இவன் தான் கிஷோரா? எதுக்கும் செக் பண்ணிடுவோம் என்று நினைத்தபடியே ஃபிங்கர் பிரிண்ட் ரெக்கக்னைசரை எடுத்து வந்தார் சீஃப் மேனேஜர். எல்லாரும் அமைதியாக அவனை கவனிக்க தொடங்கினார்கள். கிஷோர் கான்ஃபிடன்ஸை பார்த்து அவர்கள் மிரண்டு போனார்கள். கிஷோர் அவனின் கட்டை விரலை வைக்க அந்த மிஷினில் இருந்து ஒரு பீப் சத்தமும் கூடவே சிகப்பு லைட்டும் எரிந்து அதன் திரையில் ஃபிங்கர் பிரிண்ட் டஸ் நாட் மேட்ச் என்று ஒளிர்ந்தது. அதை கண்ட மேனேஜருக்கு கோபம் வந்தது. தாராவும் அவனை முறைத்து பார்த்து, முதல்ல போலீஸுக்கு கால் பண்ணி இவனை பிடிச்சு கொடுக்கணும் என்று கூற மற்ற அனைவரும் மீண்டும் சிரிக்க தொடங்கினார்கள். தம்பி, நீ என் நேரத்தை வீணடிக்க வந்திருக்கியா? முதல்ல இங்கிருந்து போ, இல்லை செக்யூரிட்டியை கூப்பிட்டு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள சொல்லுவேன் என்று கணேஷ் காட்டமாய் கத்த. சாரி, கேன் ஐ ட்ரை ஒன் மோர் டைம்? நான் என்னோட ஆள்காட்டி வரல ட்ரை பண்ணி பார்க்கவா என்று கிஷோர் கேட்க, அதில் இன்னும் கடுப்பான கணேஷ், நீ ஒவ்வொரு விரலா வச்சு பார்த்து விளையாட இது ஒன்றும் விளையாட்டு பொருள் இல்லை என்று அவர் கத்தி கொண்டிருக்க, இவன் அதற்குள் அவனின் ஆள்காட்டி விரலை வைத்திருந்தான். உடனே அந்த மிஷினும் பச்சை நிற ஒளியை பரப்பி ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச்ட் பர்ஃபெக்ட்லி என்று அதன் திரையில் மின்னியது. அதை கண்ட அந்த மேனேஜர் அதிர்ந்து நின்றவர் சந்தேகத்துடன் கம்ப்யூட்டரை பார்க்க, இவனின் தகவலை கண்டு அதிர்ச்சியின் விளிம்பிற்கே சென்று விட்டார். எல்லோருமே உறைந்து போய் நின்ற இடத்திலேயே நின்றார்கள். கிஷோர் இப்போது அவர்களை பார்த்து சிரித்தான். கணேஷ் கண்கள் விரிந்து விழிகள் கீழே விழுந்து விடுவது போல ஆச்சரியத்தில் மூழ்கியது. தாராவுக்கும் தான். கம்ப்யூட்டரில் அவன் பெயர் கிஷோர் ஆதித்யா என்று மின்ன, அதற்கு கீழ் 1000 கோடி கணக்கில் உள்ள அவன் சொத்துக்களின் விவரங்கள் மின்ன, அதை கண்டு அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்து போனார்கள். கிஷோர் ஆதித்யா இப்படி சாதாரணமாக வந்து நிற்பார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க ஆதித்யா ஃபேமிலியை சேர்ந்தவரா என்று கொஞ்சமும் அதிர்ச்சி விலகாமல் கணேஷ் கேட்க, ஒரு அசட்டு சிரிப்புடன் அங்கிருந்த சோஃபாவில் கம்பீரமாக சென்று அமர்ந்தான் கிஷோர். தாரா உடனே முகம் மாறி அவனை நெருங்கி, சார் நீங்க ஆதித்யா ஃபேமிலியை சேர்ந்தவரா என்று கொஞ்சமும் அதிர்ச்சி விலகாமல் அதையே கேட்டாள். கடைக்கண்ணால் அவளை பார்த்த கிஷோரின் இதழ்கள் அவள் கேட்ட கேள்விக்கு புன்னகையை மட்டுமே பதிலாய் தந்தது. சார் ப்ளீஸ், நீங்க கம்ஃபர்டபுளா உட்காருங்க என்று கூறினார்கள் தாரா மற்றும் கணேஷ். அவர்களை பார்த்து லேசாக சிரித்தவன் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு நன்றாக அமர்ந்து கொண்டு அங்கே அவனை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்களை பார்த்தான். ஐம் சாரி சார், நீங்க யாருன்னு தெரியாம நாங்கள் அப்படி நடந்துக்கிட்டோம். ஐம் கணேஷ், சீஃப் கஸ்டமர் மேனேஜர் ஆஃப் ராயல் பேங்க். இவங்க தாரா மேனேஜர், அப்புறம் மற்றவங்க எங்களோட ஸ்டாஃப்ஸ் என்று வலிந்தபடி கணேஷ் சொன்னார். தீர்க்கமாக அவரை பார்த்த கிஷோர், என் அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்கிறீங்களா என்று கேட்டான். எஸ் சார், ஷியோர், இப்போவே உங்கள் அக்கௌண்ட்டை செக் பண்ணிடலாம் சார் என்று சொன்ன கணேஷ் ஃபிங்கர் பிரிண்ட் ரெக்கக்னைசர் உதவியுடன் கிஷோரின் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் செய்து அவனுக்கு வேண்டிய தகவல்களை எடுத்தார். சார், உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 350 கோடி, கரண்ட் அக்கௌண்ட்டில் 100 கோடி, மொத்தமாக 450 கோடி இருக்கு என்றார். உண்மையில் கணேஷ், தாரா மற்றும் அங்கிருந்த அனைவருக்கும் கிஷோரின் அக்கௌண்ட் பேலன்ஸ் கண்டு மூச்சு முட்டியது. ஏனென்றால் கிஷோர் வயதில் இருக்கும் யாருக்கும் தனிப்பட்ட முறையில் இந்த பேங்கில் இவ்வளவு பணம் அவர்கள் அக்கௌண்ட்டில் இல்லை. இவ்வளோ சின்ன வயசுல இவர் பேரில் மட்டும் இவ்வளோ பணம் இருக்கு. நம்ம வாழ்க்கை முழுக்க வேலை செஞ்சா கூட இவ்வளோ பணத்தையும் நம்மளால கண்ணால கூட பார்க்க முடியாது. இவர் ரொம்ப பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன் தான் என்று நினைத்து கொண்டார்கள். சார், உங்கள் அக்கௌண்ட்டில் இன்னும் சில பல டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, அதையெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் என்று சொல்லிய கணேஷ் அவர் வேலையில் கவனமாக இருக்க கிஷோரின் கண்கள் கம்ப்யூட்டர் திரையவே அசையாமல் பார்த்து கொண்டு இருந்தது. இந்த ஃபோல்டர்ஸில் இருக்கிறது எல்லாமே உங்கள் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ். மும்பையில் ப்ரைவேட் பேலஸ் வாங்கியிருக்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இது. அண்ட் தென் அந்தமானில் சப்மரைன் ஹவுஸ் அண்ட் ஸ்விஸில் 2 ப்ரைவேட் வில்லா, இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இந்த ஃபோல்டரில் இருக்குது. தென் இந்த ஃபோல்டரில் ஃப்ரான்ஸில் இருக்கிற ஃபேமஸ் ஒயின் ஃபேக்ட்ரியை ஓன் பண்ணதுக்கான டாக்குமெண்ட்ஸ், துபாய் 7-ஸ்டார் ஹோட்டல் அண்ட் 42 கோல்ட் பிரிக்ஸ், புர்ஜ் கலிஃபாவில் 100th ஃப்ளோரில் இருக்கிற டாப் VIP ஃப்ளாட், அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஃபோல்டரில் இருக்குது.
என்று கிஷோரின் ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கும் அதிகமான மொத்த சொத்து கணக்கை பார்த்த கணேஷிற்கு தலை சுற்றியது. கணேஷ் தன் வாழ்வில் முதல் முறையாக இத்தனை சொத்தையும் கேள்விப்படுகிறார். கணேஷ் சொல்லி முடிக்கும் வரையும் பொறுமையாய் கேட்டுக்கொண்டிருந்த கிஷோர், ஓகே கணேஷ், எனக்கு இப்போ விஐபி கார்டு கிடைக்குமா என்று கேட்டான். சார், நீங்கள் எங்கள் பேங்க்கோட விவிஐபி கஸ்டமர் சார். உங்களுக்கு இல்லாத விஐபி கார்டா? 2 minutes சார், இப்போவே கொண்டு வரேன். ப்ளீஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார் என்று பணிவுடன் சொல்லிய கணேஷ் அவனுக்கான கார்டை எடுக்கச் சென்றான். தாரா வழிந்து கொண்டு கிஷோரிடம் பேச வாய்ப்பு கிடைக்குமா என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுது கிஷோர் அருகே சென்ற தாரா, சார், எனிதிங் டு ட்ரிங்க்? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, உடனே கொண்டு வந்துடுவோம் என்று சிரித்துக்கொண்டே கேட்க, எதுவாக இருந்தாலும் கிடைக்குமா என்று கிஷோர் மீண்டும் கேட்டான். எனிதிங் ஃபார் யூ சார் என்று தாரா பெருமையுடன் கூற, அப்படின்னா டீ வேணும் என்று கிஷோர் கூறியதும், சார், ஒயிட் டீ, பிளாக் டீ, கிரீன் டீ, ஹெர்பல் டீ என்று தாரா அவனை இம்ப்ரெஸ் செய்ய எல்லா டீ வகைகளையும் கூற, ஓ, என்ன டீ கேட்டாலும் கிடைக்குமா என்று கிஷோர் கேட்க, எஸ் சார் என்று உற்சாகத்துடன் பதிலளித்தாள் தாரா. அப்போ சரி, இந்த பேங்க் ஆப்போசிட்ல ஒரு அண்ணாச்சி டீ கடை வச்சிருக்காரு தெரியுமா என்று கிஷோர் அவளிடம் கேட்க, தாரா சிரித்துக்கொண்டே, இல்லை சார், அதெல்லாம் நான் கவனிச்சது கூட இல்லை என்று கூற, அப்படியா, அப்படின்னா நீயே போய் அந்த அண்ணாச்சி கடையில் டபுள் ஸ்ட்ராங்கா உன் கையால் ஒரு டீயை வாங்கிட்டு வா, ஸ்பெஷல் டீ, இங்கே வர வரைக்கும் சூடு குறையாம இருக்கணும் என்று கிஷோர் கூறியதும் தாரா முகம் மாறியது. எல்லா ஸ்டாஃப்களும் அப்படியே சிலை போல நிற்க அவளே சென்று அந்த அண்ணாச்சி கடையிலிருந்து டீ வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாள். பல கோடிக்கு அதிபதி அந்த டீயைத்தான் என்ஜாய் செய்தான். அதை பார்த்து அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. கிஷோருக்காக அந்த பேங்கில் விஐபிஸுக்கு என்று தனியாய் கொடுக்கப்படும் விஐபி கார்டை பவ்யமாக எடுத்து வந்தார் கணேஷ். சார், உங்க கார்டு என்று கணேஷ் கொடுக்க அதனை பெற்றுக்கொண்ட கிஷோர் அங்கிருந்த அனைவரையும் பார்த்தான். ஒருத்தன் ட்ரெஸ்ஸை வச்சு அவனை எடை போட்டு கேவலமா பார்க்கறது என்ன குணம்? அவங்களும் மனுஷங்க தானே. இப்போ காசு இல்லைன்னா என்னை குப்பை மாதிரி தூக்கி வெளியே போட்டிருப்பீங்க, பணம் இருக்க வேணும் தெரிஞ்சதும் விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்க என்று அங்கிருந்த அனைவரையும் இப்போது கிஷோர் ஏளனமாக பார்க்க அவர்கள் தலைகுனிந்து நின்றார்கள். தாரா வேண்டுமென்றே ஏதாவது பேசி அவள் அழகை வைத்து கிஷோரை கவர வேண்டும் என்று நினைத்து கொண்டு, சார், இங்கே இருக்கிற எல்லாருமே அப்படி இல்லை சார். உதாரணத்துக்கு எங்களோட ஃபேமிலியே ஏழை மக்களுக்கு உதவுற குணம் கொண்டவங்க. இந்த பேங்க் ரூல்ஸ்னால தான் நான் உங்ககிட்ட அப்படி பேச வேண்டியதாக போயிடுச்சு சார், சாரி என்று கூற அவளை மேலும் கீழும் பார்த்தான் கிஷோர். தாரா முகத்திலேயே அவளுடைய பணத்திமிர் தெரிந்தது. தெரியுது, பார்த்தாலே தெரியுது என்று நக்கலாக சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல, சாரி சார் என்று தலையை தாழ்த்தி கணேஷ் மற்றும் தாரா மீண்டும் மன்னிப்பு கேட்க கிஷோர் அவர்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அங்கிருந்து கிளம்பினான். கிஷோர் போய்விட்டான் என்று நினைத்து, என்ன தாரா, அவர் யார் தெரியுமா? ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியோட வாரிசு, மோர் தேன் 100 crores அக்கவுண்ட் ஹோல்டர். இவ்வளோ சிம்பிளா இருக்காரு மனுஷன், நம்பவே முடியல. ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் அவரை பார்த்துக்கோங்க, அடுத்து அவர் இங்கே வந்தா கவனிப்பெல்லாம் வேற மாதிரி இருக்கணும் என்று சொல்லிவிட்டு தன் அறைக்கு செல்ல பிரமிப்பில் வாயை பிளந்து நின்றாள் தாரா. இப்போது யாரோ அவளுக்கு எதிரில் நிற்க அது கிஷோர் தான். அவள் அதிர்ச்சியில் இருந்து மீளாமல் அப்படியே வாயை பிளந்து கொண்டிருக்க அவள் வாயின் முன்னால் விரல்களை கொண்டு போய் 2 சொடக்கு போட்டான். அவள் அதிர்ச்சியில் இருந்து மீண்டு அவனை பார்த்து, சார் என்று கூற, வாயை இப்படி ஃப்ரீ ஆக்சஸா வச்சுக்காத, சாக்கடைன்னு நினைச்சு கொசு உள்ள போயிட போகுது, க்ளோஸ் த டோர் என்று கூறியவன் அவளை பார்த்து நக்கலாக சிரித்துவிட்டு கெத்தாக விசில் செய்தபடி அந்த பேங்கை விட்டு வெளியே சென்றான். இந்த நொடி அவனுக்கு எல்லாமே கையில் இருந்தும் கூட ஒரு வெறுமை இருந்தது போல உணர பைக்கை ஒரு ஓரத்தில் நிறுத்திவிட்டு சாலையோரம் நின்று ஒரே இடத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். மேனகா தந்த துரோகத்தின் வலியிலிருந்து இன்னும் அவனால் மீண்டு வர முடியவில்லை. அது அவனை வழக்கமான மனநிலையிலிருந்து மாற்றியது. இப்போது அவனுக்கு எல்லாம் இருந்தும் ஏதோ இல்லாதது போல உணர்ந்தான். பின் என்ன இருந்தாலும் அவளோட உண்மை முகம் நமக்கு தெரிஞ்சிருச்சு, அது வரைக்கும் சந்தோஷம்தான். நான் பணக்காரன்னு அவளுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவள் ஒரு பணத்தாசை பிடிச்ச பேயின்றது கடைசி வரைக்கும் எனக்கு தெரியாமலே போயிருக்கும். நடந்தது நல்லதுதான் என்று நினைத்து கொண்டு பைக்கை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தன் காலேஜை நோக்கி விரைந்தவன் அப்பொழுதுதான் உணர்ந்தான், அவளை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றது யூஸ்லெஸ், அதை கடந்து போறது தான் புத்திசாலித்தனம் என்று லேசாக சிரித்து கொண்டே காலேஜ் உள்ளே நுழைந்தான். எப்போதும் கிஷோர் தான் முதல் ஆளாக கிளாஸில் உட்கார்ந்திருப்பவன். ஆனால் இன்று அவனை இன்னும் காணவில்லையே என்று நினைத்துக்கொண்டே ப்ரொஃபசர் கார்த்திகேயன் பாடம் நடத்தி கொண்டிருக்க கிளாஸ் தொடங்கி பாதி நேரம் ஆகிய பின் கிஷோர் வந்து, மே கமின் சார் என்று கேட்டான்.
அவனை பார்த்துவிட்டு வாட்சையும் அவனையும் பார்த்த கார்த்திகேயன், என்ன கிஷோர், புது பழக்கமா இருக்கு, அடுத்த முறை இப்படி வரக்கூடாது, உள்ளவா என்று கூறிவிட்டு மீண்டும் பாடத்தை நடத்த தொடங்க கிஷோர் பாடத்தை கவனிக்க தொடங்கினார். பின் கிளாஸ் முடிந்து பிரேக் டைம் ஆக கிஷோர் அவனுடைய நண்பர்களை பார்க்க கேண்டீனை நோக்கி நடந்து கொண்டிருந்தான். திடீரென அவனுக்கு பின்னால் இருந்து யாரோ அவனுடைய முதுகில் பலமாக அடிக்க திரும்பி பார்த்தான். அது நித்யாதான். என்னடா திடீர்னு கிளாஸுக்கு லேட்டா வர, அப்படி என்னாச்சு என்று நித்யா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நித்யா, ஜஸ்ட் ஒரு சின்ன ஒர்க் இருந்துச்சு என்று இப்போது நித்யாவிடம் உண்மையை கூறாமல் தவிர்த்தான். நித்யா எந்தவித வித்தியாசமும் பார்க்காமல் கிஷோருடன் நல்ல தோழியாக இருக்கும் பெண். ஆனால் அவளிடமும் கிஷோர் அவனை பற்றிய உண்மையை இப்போதைக்கு கூற வேண்டாம் என்று நினைத்து கொண்டான். இருவரும் பேசிக்கொண்டே நடக்க அவர்களுக்கு எதிரில் ஒரு ஆடி கார் வழிமறித்து நின்றது. அதை பார்த்ததுமே கிஷோர் அடையாளம் கண்டு கொண்டான். கௌதம். காரில் இருந்து கௌதம் மற்றும் மேனகா இறங்க அவர்களை அதிர்ச்சியுடன் பார்த்த நித்யா இப்போது கிஷோரை பார்த்தாள். என்ன நடந்திருக்கும் என்பது புரிய, எல்லாம் ஒன்ன சொல்லணும் கிஷோர், எத்தனை முறை சொல்லியிருக்கேன், பணத்தை இப்படி உனக்காக இல்லாம வேற யாருக்காகவும் செலவு செய்யாதன்னு. நீ படுற கஷ்டத்துக்கு உனக்கு சேவிங்ஸ் வேணும்னு. நீதான் இவன் என்னமோ உலகத்திலே இல்லாத பொண்ணு மாதிரின்னு சொல்லிட்டு உன் பணத்தை மொத்தமா இவளுக்கு செலவழிச்ச. இப்ப பாரு உன்னை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கான்னு என்று கோபமாக நித்யா கூறிவிட்டு மேனகாவை பார்த்தாள். ஆனால் மேனகாவிற்கு அன்றைக்கு நடந்ததை நினைத்து மனதில் வருத்தம் இருந்தது. கிஷோரின் நல்ல மனம் பற்றி அவளுக்கு தெரியும். அதையும் மீறி அவனை அவமானம் செய்த வருத்தத்தில் அவள் இருந்தாள். ஒன்ன மாதிரி சில பொண்ணுங்களால எல்லா பொண்ணுங்களுக்கும் கெட்ட பேராகுது. கிஷோர் உனக்காக என்னெல்லாம் செஞ்சிருப்பான், இப்ப அவனை விட்டுட்டு வேற ஒருத்தன் கூட போய் நிக்கிற, நன்றி கெட்டவளே என்று நித்யா கோபம் குறையாமல் பேச கிஷோர் அவள் கையை பிடித்து, எதுவும் பேச வேண்டாம் என்று கூறினார். ஏய் யார் நீ, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டேயே இப்படி பேசுற என்று கௌதம் நித்யாவை நோக்கி வந்தான். நித்யா முன்னால் சென்று நின்ற கிஷோர் சிரித்து கொண்டே அமைதியாக கௌதம் காதில், என்னடா நான் கொடுத்த மாத்திரையை வச்சுதான் அவளை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன்னு மற்றவங்களுக்கு தெரியணுமா என்று கேட்க கௌதம் முகம் மாறியது. அவனுக்கு இந்த நேரத்தில் கிஷோர் மேல் கோபம் அதிகமாக வந்தாலும் அதைவிடவும் அவமானம் அவனுக்கு அதிகமாக இருந்தது. மேனகா வா இங்கிருந்து போலாம் என்று கையை பிடிக்க, கௌதம் எதுக்கு உன்னோட முகம் மாறியிருக்கு என்று கேட்ட மேனகா கோபமாக கிஷோரை பார்த்து, டேய் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட என்ன சொன்ன, நீ காதலிக்கும் போது எனக்கு நிறைய செலவு செஞ்சிருக்கிறதையா, அதுக்கு நீ எனக்கு செலவு செஞ்ச பணத்தை கொடுத்துட்றேன் என்றவள் காரின் டேஷ்போர்டு உள்ளே இருந்து ஒரு பணக்கட்டை எடுத்து வந்து பிச்சை காசு என்று கூறினாள். அதுவரை அவளை எதிர்த்து கோபமாக பேச வேண்டாம் என்று நினைத்த கிஷோர் அவளை முறைத்து கொண்டு அவளை நெருங்கினான். பிச்சை காசு, அதை தாண்டி இவ்வளோ நாள் நான் உனக்கு பிச்சை போட்டேன், எனக்கெல்லாம் கொடுத்து தான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்லை. இன்னொரு தடவை என்னை அசிங்கப்படுத்துறதா நினச்சி இது மாதிரி செஞ்சுட்டு இருக்காத, வேற மாதிரி ஆயிடும் என்று கூறினான். இதுவரை அவனுடைய இந்த முகத்தை பார்க்காத மேனகா அப்படியே உறைந்து போய் நின்றாள். அவளுடைய கையை பிடித்து கொண்டு அங்கிருந்து கிளம்பிய கௌதம் அவளை காரில் உட்கார வைக்க இருவரும் காரில் அங்கிருந்து விரைந்து சென்றார்கள். இதுவரை நித்யாவும் கிஷோர் அப்படி பேசியதை பார்த்ததில்லை என்பதால் அவனையே அதிர்ச்சியாக பார்த்தவள், என்னடாச்சு உனக்கு, இன்னைக்கு ஆளே மாறி போயிருக்க என்று கேட்டாள். இனிமே எல்லாமே அப்படித்தானே வச்சுக்கோ என்று கூறிய கிஷோர் சிரித்து கொண்டே, ஓகேவா எனக்கு பசிக்குது, கேண்டீன் போலாம் என்று சொன்னான். இருவரும் கேண்டீன் சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது உள்ளே இருந்த அகில் மற்றும் ரோகன் போனில் யாருடனோ பேசிக்கொண்டே இருக்க அவர்களின் முகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே இருந்தது. உன் ரூம்மேட்ஸ் ஏன் இவ்வளோ சர்ப்ரைஸாக இருக்கானுங்க என்று நித்யா கிஷோரிடம் கேட்க, அடுத்த நொடி அகில் மற்றும் ரோகன் அங்கிருந்து ஓடத் தொடங்கினார்கள். எதிரில் இருந்த கிஷோரை பார்த்து ஒரு நொடி நின்ற அகில், மச்சான் சரண் லவ் பண்றான்டா, அவனோட லவரை நம்ம ஹாஸ்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான் என்று கூற, இப்போது அவர்களை போன்றே கிஷோரும் அதிர்ச்சியானான். மூவரும் உடனே அங்கிருந்து கிளம்ப, டேய் கிஷோர் நில்றா என்று நித்யா கூப்பிட, நித்யா சாரி கோச்சுக்காத, சேர்த்து வச்சு நாளைக்கு பிரேக்கப் ட்ரீட் தரேன் என்று சொல்லிவிட்டு அகில் மற்றும் ரோகனுடன் சென்றான். மூவரும் ஹாஸ்டலை நோக்கி விரைந்தார்கள். இவ்வளோ நாள் அவன் சொன்னப்பெல்லாம் அவனை நம்ப முடியாம இருந்தேன், இப்போ நேர்லயே கூட்டிட்டு வந்துட்டா என்று அகில் கூற, அதான் இன்னைக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல, நமக்கு ட்ரீட் வைக்காம அவனை விடக்கூடாது என்று பேசிக்கொண்டே அவர்கள் ஹாஸ்டல் நோக்கி நடந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் சரண் அவனுடைய காதலி பிரியாவுடன் அவனுடைய நண்பர்களுக்காக காத்து கொண்டிருந்தான். அந்த ரூமை பார்த்ததுமே பிரியாவின் முகம் மாறி போனது. ரூமே இவ்வளோ அழுக்கா கேவலமா இருக்கே, இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எந்த நிலைமையில் இருப்பானுங்களோ என்று யோசித்த பிரியா, டேய் சரண் உன் ஃப்ரெண்ட்ஸ் டீசெண்டாக இருப்பானுங்களா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க என்று கூற, அதெல்லாம் சாதாரணமாக தான் இருப்பாங்க, அதுக்காக அவங்கள விட்டுற முடியுமா, ஃப்ரெண்ட்ஸ் பிரியா
என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அகில், ரோகன் மற்றும் கிஷோர் மூவரும் தங்களின் அறையை அடைந்திருந்தார்கள். அங்கே உள்ளே சரணும் பிரியாவும் ஒன்றாக கட்டிலில் அமர்ந்திருப்பதைக் கண்டு இவர்கள் முகத்தில் உற்சாகம் பெருகியது. ரோகன் பரபரப்பான குரலில், ஏய் சரண், நீ சும்மா தான் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைச்ச, ஆனா உண்மையிலே லவ் பண்றியா என கேட்க அவனும், ஏய் நான் உண்மையதான்டா சொன்னேன், ஆனா நீங்க தான் நம்பல என்றார். சரணும் இவர்களுடன் தான் ஒரே அறையில் தங்கியிருக்கிறான். வெளியே தனியாக ஒரு ஜிம் வைத்து நடத்தி வருகிறான். இப்பொழுது அவன் தனது காதலி பிரியாவை இவர்களுக்கு அறிமுகப்படுத்ததான் அறைக்கு அழைத்து வந்திருந்தான். பிரியா பணக்கார குடும்பத்தை சார்ந்தவள். அவளுக்கு முதலில் இவனின் அறையை பார்த்ததிலேயே எரிச்சல் வந்தது. ரூம் ரொம்ப நீட்டா இருக்கும்னு பார்த்தா இவ்வளவு மோசமா இருக்கே என்ற எண்ணத்தில் தான் இருந்தாள். அதிலும் சரணின் நண்பர்களை பார்த்து இன்னும் எரிச்சல் தான் அதிகரித்தது. என்ன இந்த மாதிரி பசங்க கூட எல்லாம் பழகிட்டு இருக்கான், முதல்ல எதையாவது சொல்லி இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பையே கட் பண்ணணும் என்று முடிவெடுத்தார். இருந்தாலும் சரணுக்காக கடினப்பட்டு புன்னகையை வரவழைத்தாள். சிறிது நேரம் நண்பர்கள் பேசிக் கொண்டு இருந்தார்கள். பிறகு சரணும், இப்ப நாங்க பிரியாவோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போறோம், அவங்களுக்காக ஒரு பார்ட்டியும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நீங்களும் வந்தா நல்லா இருக்கும் என சொல்ல பிரியாவின் முகத்தில் எரிச்சல் பரவியது. இவனுக்கு அறிவே கிடையாது போல, சொன்னாலும் புரிஞ்சுக்காம செய்யறான். அங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க, அவங்க முன்னாடி இவங்களையும் கூட்டிட்டு போய் அவமானப்படணுமா என நினைத்தாள். ஆகவே சரண், அவங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கு போது டிஸ்டர்ப் பண்ணாத, தனியா கூட பார்ட்டி வைக்கலாம் என்றாள். அதற்கு சரணோ, அவங்களுக்கு என்ன வேலை இருக்க போகுது, காலேஜையும் கட்டடிச்சுட்டு வந்துட்டானுங்க என சொல்லி சிரித்தான். உடனே அகிலும், கண்டிப்பா நாங்க 3 பேருமே வந்துடுறோம், முதல்ல நீங்க கிளம்புங்க, பின்னாடியே நாங்க வந்துடுவோம் என சொல்ல சரணும் திருப்தியாக தலையை அசைத்தான். அந்த ஜோடி ஒரு பைக்கில் செல்ல இவர்கள் மூவரும் மற்றொரு பைக்கில் பின்தொடர்ந்து சென்றார்கள். பிரியாவும், ஏய் சரண், உனக்கு அறிவே கிடையாதா, அங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வந்திருப்பாங்க, அங்க போய் இவங்க ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டா அவங்களாம் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க என்று கேட்டார். சரணும், அப்படிலாம் நடக்காது, நீ முதல்ல அமைதியா வா என சொல்லி சமாதானப்படுத்தினான். கிஷோருடைய அந்த பழைய பைக்கில் கிஷோர், அகில் மற்றும் ரோகன் சென்று கொண்டிருந்தார்கள். கிஷோர் தான் பைக்கை ஓட்டி கொண்டிருந்தான். மச்சான், அந்த பிரியா பொண்ணுக்கு நம்மளை பார்த்ததுல சந்தோஷம் இல்லைன்னு நினைக்கிறேன், அவன் நம்மளை பார்த்த விதமே சரியில்லை என்று ரோகன் கூற, ஆமா உண்மைதான், அதுக்காக என்ன செய்யறது, சரண் நம்ம ஃப்ரெண்டு, அவனுக்காக தான் நாம போறோம், அவ்வளவுதான். எந்த இடத்துலையும் நம்ம கையில் இருக்கிற காசு நம்ம தகுதியை குறைச்சிரும்னு நாம நினைக்க கூடாது, நாம போற இடத்துல நாம தான் ராஜா என்று கூறிவிட்டு பைக்கை நேராக சரண் சொன்ன ரெஸ்டாரண்ட்டை நோக்கி ஓட்டினான் கிஷோர். இதே சமயத்தில் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் உள்ளே பிரியாவின் தோழிகள் ஒரு டேபிளை சுற்றி அமர்ந்திருந்தார்கள். அங்கேதான் பிரியாவின் தோழியான மேனகாவும் இருக்க, எவ்வளோ திமிரா பேசுறான் என்கிட்டயே, அந்த நாயை மட்டும் மறுபடியும் பார்த்தா கல்லால் அடிச்சே கொன்றுவேன் என விருப்பான குரலில் சொன்னாள். அவளின் தோழி டெய்ஸியும், ஏன் உனக்கு அவன் மேல அவ்வளோ கோபம், பேசாம அவனை விட்டுரு, அதான் இப்போ கௌதம் உன்னை லவ் பண்றான்ல என சொல்ல மேனகாவின் முகம் மேலும் மாறியது, வெறுப்பும் கூடியது. இவர்கள் பேசிக் கொண்டிருப்பது கிஷோரை பற்றி தான். கிஷோர் காலையில் பேசியதை நினைத்து மேனகா கோபமாக அவனை திட்டிக் கொண்டிருந்தாள். 5 காசு கூட இல்லாத அவன்லாம் என்னை பார்த்து என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா, எனக்கு பிச்சை போட்டானா, அவன் பேசினதை நினைச்சு பார்த்தாலே எரியுதுரி என்று கோபத்தில் கூறினாள் மேனகா. ஓகே மேனகா, இப்போ பிரியாவும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் வந்துருவாங்க, ஸோ இதெல்லாம் நம்ம பேச வேண்டாம் என்று டெய்ஸி கூற, பிரியா யாரை லவ் பண்ணுறான்னு தெரியல, அவனும் என்னோட கௌதம் மாதிரி வசதியான வீட்டு பையனாக இருந்தால் அவளுக்கு நல்லது என்று மேனகா கூறினாள். பிரியாவும் சரணும் அடுத்த சிறிது நேரத்தில் வந்து சேர அவர்களுக்கு சரணை பார்த்தபோது எரிச்சல் தான் ஏற்பட்டது. ஏனெனில் ஜிம் வைத்திருந்தாலும் சரண் அதை கொஞ்ச நாட்களாகத்தான் தொடங்கியிருந்தான். அதனால் மிகவும் சாதாரண உடைகளைத்தான் அணிந்திருந்தான். பிரியாவின் தோழிகள் அனைவரும் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள். சரணும், நம்மளை பார்த்ததுக்கே இப்படி மூஞ்ச தூக்குறாங்களே, இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா என்ன செய்ய போறாங்களோ என நினைத்து குழம்பினான். அடுத்த சில நிமிடங்களில் அங்கு அகிலும் ரோகனும் நுழைந்தார்கள். மேனகா அவனை பார்த்ததும், இவனா என்று முகத்தை சுளித்தாள். சரண் கிஷோரின் நண்பன் என்று அவளுக்கு நன்றாகவே தெரியும். இருவருக்கும் பின்னால் கிஷோர் தனியாக வந்தான். அவனை கவனித்த மேனகா மனதில் எரிமலை வெடித்தது. கிஷோரும் அங்கு மேனகாவை எதிர்பார்க்கவில்லை. மேனகா இங்கே எப்படி, அப்ப இவ பிரியாவோட ஃப்ரெண்டு போலையே என்று அவன் யோசிக்க, அவன் அருகே வரும் வரை காத்திருக்காமல் 2 எட்டில் அவனை நெருங்கிச் சென்ற மேனகா அவனது கன்னத்தில் பலார் என்று அறைய போக சரியாக கையை பிடித்து தடுத்த கிஷோர், உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டான். உன்னாலதான்டா பிரச்சனையே, என்ன திமிரு இருந்தா நீ எனக்கு பிச்சை போட்டேன்னு சொல்லுவ என்று மேனகா கோபத்துடன் கூற, அதான உண்மை, நமக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உண்மை உனக்கு தெரியும், அதான் நான் சொன்ன வார்த்தை குத்துது உனக்கு என்று கூறினான் கிஷோர்.
சரண் மற்றும் பிரியாவுக்கு என்ன நடக்கிறது என்று மெதுவாகத்தான் புரிந்தது. கிஷோரை எதுவும் செய்ய முடியாமல் அங்கிருந்து விலகிச் சென்ற மேனகா நேராக இன்னொருவன் மேல் மோத சாரி என்று கேட்டு விலகினாள். ஆனால் எதிரில் அவளை இடித்தவன் போதையில் இருக்க அவளை மேலும் கீழும் பார்த்து, செம்மையா இருக்க, இன்னைக்கு ஒரு நாள் என் கூட இருக்கிறியா, உன் ரேட் எவ்வளோன்னு சொல்லு என்று கேட்க மேனகா கோபமாக அவனை முறைத்தாள். அதை தள்ளி நின்று கிஷோரும் பார்த்து கொண்டிருந்தான். அவளுக்கு உதவ வேண்டும் என்று அவன் மனதில் தோன்றியது. அதற்காக கிஷோர் அவளை நோக்கிச் சென்றான். அதற்குள் மேனகா கிஷோர் மேல் இருந்த கோபத்தை எல்லாம் சேர்த்து வைத்து எதிரில் இருந்தவனை பளார் என்று அறைந்தாள். அறைந்த அறையில் போதையில் இருந்தவன் நிலை தடுமாறி கீழே விழுந்தான். மேனகா அவனை கடந்து அந்த ரெஸ்டாரண்டை விட்டு வெளியே சென்றாள். உடனே சரண், ரோகன் மற்றும் அகில் கிஷோரிடம் வந்தார்கள். டே மச்சான், சாரிடா, இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. மேனகா பிரியாவோட ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியாது, இல்லைனா உன்னை இங்கே வர சொல்லியிருக்கவே மாட்டேன் என்று சரண் கூற, என்னடா மச்சான் நீ, உன் மேலே எந்த தப்பும் இல்லடா, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஃப்ரீயா விடு, பார்த்துக்கலாம் என்று கூறினான் கிஷோர். ஆனால் அங்கிருந்த பிரியா மற்றும் மேனகாவின் மற்ற தோழிகள் கிஷோரை ஒரு மாதிரி பார்க்க கோபத்துடன் அங்கிருந்து வெளியேறினான் அவன். நேராக அவனுடைய அறைக்கு சென்ற கிஷோர் மேனகா தன்னுடைய வாழ்வில் தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததை நினைத்து கோபமானான். எதுக்கு அவ என்னை விட்டு பிரிஞ்சாலும் தொடர்ந்து என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்துகிட்டே இருக்கா? ஒரே காலேஜ்ல இருந்தா இந்த மாதிரி நடக்கிறது சகஜம்தான், இதுக்கெல்லாம் கோவப்படாத கிஷோர் என நினைத்து கொண்ட அவன் அமைதியாக படுத்து கண்களை மூடியவன் அவனை அறியாமலேயே சில நிமிடங்களில் தூங்கினான். சில மணி நேரங்கள் கடந்து ரோகன், அகில் மற்றும் சரண் மூவரும் ஹாஸ்டல் வந்ததும் பரபரப்பாக ஏதோ பேசிக்கொண்டார்கள். அவர்கள் சத்தத்தால் கண்களை திறந்தான் கிஷோர். டே, அவ பாவண்டா, கொஞ்சம் பெரிய பிரச்சனையில தான் மாட்டியிருக்கா போல என்று சரண் கூற கண்களை திறந்து எழுந்து உட்கார்ந்த கிஷோர், யாரு பெரிய பிரச்சனையில மாட்டியிருக்கிறா என்று கேட்டான். மச்சான், காலையில மேனகா அவங்கிட்ட பேசிட்டு போன உடனே ஒரு குடிகாரனை அரைஞ்சால, ஞாபகம் இருக்கா என்று கேட்டான் சரண். ஆமா, அதுக்கு என்ன என்று கிஷோர் கேட்க, அவன் சக்தி குடும்பத்தோட வாரிசு, அவங்க ஃபேமிலி கீழே தான் மேனகா அப்பாவே பிஸ்னஸ் பண்றாரு. இப்போ அவனுங்க மேனகாவோட அப்பாவை மிரட்டி மேனகாவை ஒரு நாள் அந்த குடிகார நாய் கூட இருக்கணும்னு சொல்றாங்க என்று சரண் கூறினான். கிஷோர் அதிர்ந்து போனான். மேனகா அப்பா என்ன சொன்னாரா என்று அகில் கேட்க, அவருக்கு மகளை விடவும் பிஸ்னஸ் தான் முக்கியம்னு சொல்றாரு மச்சான் என்று சரண் கூறியதும் கிஷோர் கோபமாக எழுந்து முகத்தை கழுவிக்கொண்டே, பெத்த மகளை பிஸ்னஸ்க்காக அனுப்பி வைக்கிறானா? என்ன அப்பா இவன்லாம், நீங்க இந்த மாதிரி நேரத்தில் அவ கூட இருக்க வேணாமாடா என்று நண்பர்களை கேட்க, காலையில தான் அவளை பத்தி பேசினதுக்கு கோவப்பட்ட, இப்ப என்ன என்று சரண் அவனை பார்த்து சந்தேகமாக கேட்டான். அது வேற இது வேற, இப்படி ஒரு விஷயம் எந்த பொண்ணுக்கும் நடக்க விடக்கூடாது, வாங்க போலாம் என்று கூறினான் கிஷோர். கிஷோர் மற்றும் நண்பர்கள் உடனே அங்கிருந்து வெளியேறி சென்றார்கள். மேனகா இப்போது பிரியாவின் ஹாஸ்டல் அறையில் தான் இருக்கிறாள் என்று தெரிந்து அனைவரும் நேராக அங்கே சென்றார்கள். அந்த அறைக்குள் அழுது அழுது கண்கள் சிவந்து போயிருந்த மேனகா இன்னும் தொடர்ந்து அழுது கொண்டுதான் இருந்தாள். அவளை அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று அந்த வலியை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கடைசியாக அவளுக்கு கால் செய்த அவளுடைய அப்பா, நீ தெரிஞ்சோ தெரியாமலோ பெரிய தப்பு செஞ்சிட்ட மேனகா, இதால நம்ம மொத்த எதிர்காலமும் அழிஞ்சு போகும். ஸோ இதுதான் உனக்கு இருக்கிற ஒரே வழி. அஃப்கோர்ஸ் எனக்கும் அது மட்டும்தான் இருக்கு. அந்த சக்தி குடும்பத்தோட வாரிசு அந்த கரண் பையன் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடந்துக்கோ என்று கூறினார். அவர் இப்போதுதான் ஒரு சிறிய லெவல் பிசினஸ்மேனாக இருந்ததால் அவரால் பெரிய போட்டியாளர்களை எதிர்த்து ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த நிலைமையில் தன் சொந்த பொண்ணுடைய மானத்தை விட பிசினஸ் தான் முக்கியம் என்று முடிவு செய்தார். அதைத் தொடர்ந்து கரண் அவளுக்கு கால் செய்தான். காலையில உங்ககிட்ட நான் கேட்டா ஒன்று ஓகே சொல்லணும், இல்லை முடியாதுன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு ஆம்பளை மேலே கை வைக்கிறது என்ன பழக்கம்? நான் முன்னாடியே பேசின மாதிரி இன்னைக்கு நைட்டு முழுக்க என் கூட நீ இருக்கணும், அவ்வளோதான். கிளம்பி வா, வராம போன உன் குடும்பமே நாளைக்கு நட்டு தெருவில் நிற்கும் என்று கூறினான். அந்த வார்த்தைகள் இன்னும் மேனகாவிற்கு பயத்தை கொடுத்து கொண்டே இருந்தது. எல்லாமே போச்சுடி, கிஷோரை பார்த்த கோபத்துல தான் அவனை அரைஞ்ச, அதனால தாண்டி இவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், கிஷோர் தான் இதுக்கு காரணம் என்று மேனகா அழுது கொண்டே இருக்க அவளுக்கு ஆறுதலாக அருகில் இருந்த பிரியா, இன்னொரு தடவை உங்க அப்பா கிட்ட பேசி பார்க்க வேண்டியதானே என்றாள். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை பிரியா, எங்க அப்பாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு என்னை விட பிஸ்னஸ் தான் முக்கியம். இப்போதான் அவர் பிஸ்னஸ்ல கொஞ்சம் சக்சஸை பார்க்குறாரு. ஸோ அது என்னால் கெட்டு போகிறத அவர் விரும்ப மாட்டார் என்று மேனகா சொல்லி கொண்டு இருக்கும் போதே சரண், ரோகன் மற்றும் அகில் வருவதை பார்த்தார்கள். அவர்களுக்கு பின்னால் கிஷோர் வந்து கொண்டிருக்க அதை பார்த்து கோபமான மேனகா அழுது கொண்டே, இவனால தான் எல்லா பிரச்சனையும், இவனை மட்டும் பார்க்காம இருந்திருந்தா என்று கூற, பார்க்காம இருந்திருந்தா என்ன,
அதான் நமக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சுல, அப்புறம் ஏன் உனக்கு என் மேல கோபம்? நான் உன்னை கடந்து வந்துட்டேன், அதே மாதிரி நீ என்னை கடந்து போக வேண்டியது தானே என்று கூறினான் கிஷோர். அனைவரும் அவனை அதிர்ச்சியாக பார்க்க, மேனகா நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு, அதை யாராலையும் மாற்ற முடியாது. நான் இங்கே உங்ககிட்ட சீன் போட்டு திரும்பவும் உன் கூட சேர வரல, அதை எப்பவும் யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன் என்று தொடர்ந்தான் கிஷோர். அவளையும் அவள் தோழிகளையும் பார்த்து, ஓகே, இப்போ உனக்கு எதுவும் ஆக விட மாட்டோம், அதுக்கு தான் இங்கே வந்தோம். முதல்ல இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க என்ன செய்யறதுன்னு யோசிங்க என்றான். அவனை மறந்துவிட்டு மேனகா இப்போது நடக்கும் பிரச்சனையை நினைத்து அழத் தொடங்கினாள். பேசாம நீ கௌதமுக்கு கால் பண்ணி பேசிப்பாருடி என்று பிரியா கூறினாள். தேவையில்லாம எதுக்கு உனக்கு இந்த பிரச்சனைன்னா அவன் என்னதான் திட்டுவான் என்று மேனகா கூற, அதெல்லாம் இப்போ யோசிக்காத, எல்லா வழியிலையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும் என்று கூறினாள் பிரியா. உடனே மொபைல் எடுத்து கௌதம் நம்பருக்கு கால் செய்தாள் மேனகா. என்னதான் கௌதமும் மேனகாவும் காதலித்தாலும் மேனகாவிடம் கௌதம் கொஞ்சம் டாமினண்டாகவே நடந்து கொள்வான். அட்டென்ட் செய்ததும், மேனகா, என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி முடிஞ்சுதா என்றான் கௌதம். பேபி, இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை, உன்னால தான் ஹெல்ப் பண்ண முடியும்னு உனக்கு கால் பண்ண, தப்பா எடுத்துக்காத என்று கூறிய மேனகா தொடர்ந்து நடந்த கதை அனைத்தையும் கூறினாள். அதை பார்த்து கொண்டே இருந்த கிஷோர் அங்கிருந்து வெளியே சென்றான். மேனகா கூறியதை கேட்ட கௌதம், சக்தி குடும்பம் ரொம்ப பெரிய ஆளுங்க, இவளுக்காகலாம் அவங்கள பகைச்சிக்க முடியாது, அதே நேரத்தில் நம்ம கெத்தையும் விட்டு கொடுக்க முடியாது என்று நினைத்து கொண்டு, ஓகே, நான் அப்பா கிட்ட பேசிட்டு திரும்ப உனக்கு கால் பண்றேன், நீ பயப்படாத என்று கூறிவிட்டு காலை கட் செய்தான். அதே நேரத்தில் அங்கிருந்து கிஷோர் வெளியே வந்தான். யாராவது அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு காத்துட்டு இருக்கிறத விட நாமளே அவளுக்கு உதவி செய்யலாம் என்று நினைத்து கொண்டு வேதாச்சலத்திற்கு கால் செய்தான். உங்களுக்கு சக்தி குடும்பத்தை பத்தி தெரியுமா என்று கிஷோர் கேட்க, நமக்கு கீழே இருக்கிற ஒரு சின்ன ஃபேமிலி தான் அவனுங்க, ஏன் இப்போ அவங்கள பத்தி கேட்குற, அவங்களால எதுவும் பிரச்சனையா என்று வேதாச்சலம் கேட்டார். எனக்கில்ல, என் ஃப்ரெண்டுக்கு என்று கூறிய கிஷோர் நடந்ததை விளக்கி கூறி, இனி அவன் எந்த ஒரு பொண்ணுக்கிட்டையும் இந்த மாதிரி பேசணும்னு கூட யோசிக்க கூடாது, அந்த மாதிரி கஷ்டத்தை அவன் உணரணும், அவனோட அப்பா நம்பர் எனக்கு அனுப்புங்க என்று கூறினான். நான் பார்த்துக்கிறேன், சத்தியம் குரூப் மேனேஜர் சிதம்பரம் கிட்ட பேசி அந்த பிரச்சனை என்னன்னு பார்க்க சொல்றேன், அப்புறம் நீ கேட்ட நம்பர் உனக்கு கொஞ்ச நேரத்தில் வந்து சேரும் என்று மட்டும் கூறினார் வேதாச்சலம். அதற்கடுத்து 2 விஷயங்கள் நடந்தது. அதில் ஒன்று, கௌதம் அவனுடைய அப்பாவிற்கு கால் செய்து, அப்பா, என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை, சக்தி குடும்ப ஆளுங்க கிட்ட இருந்து நீங்க பேசி அதை சால்வ் பண்ண முடியுமா என்று கேட்க, கௌதம், சக்தி குடும்பம் ரொம்ப பவர்ஃபுல், அவங்கள மீறி நாம ஒன்றும் செய்ய முடியாது, ஸோ இதை பத்தி என்கிட்ட பேசினதை மறந்துடு என்று கூறிவிட்டு போனை கட் செய்தார் கௌதமுடைய அப்பா. இப்ப மேனகா கிட்ட என்னன்னு சொல்றது என்று யோசித்த கௌதம், எதுக்கு பேசாம அப்படியே விட்டுற வேண்டியதுதான், எப்படியும் அவ கூட காலம் முழுக்க நான் வாழ போறதில்ல என்று மனதில் நினைத்து கொண்டு அவனுடைய வேலைகளை பார்க்க தொடங்கினான். இன்னொரு பக்கம் வேதாச்சலம் சத்தியம் குழுமத்தின் மேலாளர் சிதம்பரத்திற்கு கால் செய்து அந்த விஷயம் பற்றி பேசிய அடுத்த நொடி கிஷோர் மொபைலுக்கு மெசேஜ் ஒன்று வந்தது. அதில் சக்திவேல் என்ற நம்பர் இருந்தது. மேனகாவை தனியாக அழைத்த அந்த கரண் என்பவனின் தந்தைதான் இந்த சக்திவேல். அவருக்கு கால் செய்தான் கிஷோர். ஹலோ என்று சக்திவேல் கூற, நான் கிஷோர் ஆதித்யா பேசுறேன் என்று கூறியதும் சக்திவேல் பயத்தில் எழுந்து நின்று, சார், இப்பதான் உங்க ஆளுங்க பேசுனாங்க, என் பையன் இனிமேல் உங்க வழியில குறுக்க வர மாட்டான், அவனை மன்னிச்சு விட்டுருங்க சார் என்றார். என் வழியில மட்டும் இல்ல, வாழ்க்கையில இனி எந்த பொண்ணுங்க கிட்டையும் அவன் இந்த மாதிரி கேட்கணும்னு யோசிச்சு கூட பார்க்க கூடாது. அவனுக்கு நீங்களே ஒரு தண்டனையை கொடுக்கணும், இல்ல உங்க பையனை பார்க்கவே முடியாத மாதிரி உங்களுக்கு நான் ஒரு தண்டனையை கொடுத்துருவேன் என்று கிஷோர் அவரை எச்சரிக்க, சக்திவேலுக்கு கை கால்கள் நடுங்கியது. சக்தி குடும்பம் ஆதித்யா குடும்பத்தை நம்பிதான் பல பிசினஸ்களை செய்து வருகிறது. சார், என் பையன் செஞ்ச தப்ப நானே சரி செய்யறேன், இனிமே அவன் எந்த பொண்ணுகிட்டையும் கனவுல கூட அப்படி பேச மாட்டான், அந்த மாதிரி தண்டனை அவனுக்கு நான் தந்துடுறேன் என்று கூறிவிட்டு போனை கட் செய்தார். நேராக ப்ளூ ஸ்டார் ஹோட்டலுக்கு விரைந்து சென்றார் சக்திவேல். அங்கே ஒரு அறையில் கரண் நண்பர்களுடன் மேனகாவின் வருகைக்கு காத்து கொண்டிருந்தான். அவளை தன் நண்பர்களுக்கும் பங்கு கொடுப்பதாக அவன் கூறியிருந்தான். டே மச்சான், அவ செமாள், இந்த பாரு என்று கூறிய கரண் மேனகாவின் இன்ஸ்டாகிராம் பக்க போட்டோக்களை காட்டி, எப்படி இருக்கான்னு பாரு என்று சொல்லும் போதே அவர்களுடைய அறை கதவை யாரோ தட்ட, வந்துட்டா என்று சிரித்துக்கொண்டே கரண் எழுந்து சென்று கதவை திறக்க அவனுடைய அப்பா சக்திவேல் நின்று கொண்டிருந்தார். அப்பா என்று அதிர்ச்சியில் கரண் கூற, சக்திவேல் அமைதியாக உள்ளே வந்தார். அவனுடைய நண்பர்களை பார்த்து, எல்லாரும் போங்கடா, எவனும் இனி இவன் பக்கம் வரவே கூடாது என்று கூற கரண் நண்பர்கள் பயந்து கொண்டு வெளியே ஓடினார்கள். அப்பா என்ன பண்றீங்க என்று கரண் புரியாமல் கேட்க, பலார் பலார் என்று அடுத்தடுத்து அவனை அறைந்தார் சக்திவேல். கரண் பயந்து கொண்டு பின்னால் நடந்து சென்று கீழே விழ, ஏன்பா என்ன அடிக்கிறீங்க என்று கேட்க,
டேய், இவ்வளோ நாள் நீ செஞ்சதுக்கெல்லாம் அவன் பின்னாடி நின்றுருக்கேன். இப்போ ஆதித்யா குடும்பத்து கூடவே பிரச்சனை செஞ்சிருக்க. அவங்கள பகைச்சுக்கிட்டு நம்மளால எதுவுமே செய்ய முடியாதுடா என்று கூறியவர், இனிமே உன் தப்பை உணர்ந்து உன் சொந்த காசுல உழைச்சி சாப்பிடு. நீ செஞ்ச தப்புக்கு இதான் உனக்கு தண்டனை. வீட்டு பக்கமே வந்துடாத என்று சொல்லிவிட்டு சக்திவேல் அங்கிருந்து சென்றார். அதே நேரத்தில் மேனகா அப்பா அவளுக்கு கால் செய்ய அதை அட்டன் செய்தவள் அப்பா என்று அழுது கொண்டே கூற, மேனகா, என்னை மன்னிச்சிருமா. அந்த சக்தி குடும்பத்துக்கிட்ட யாரோ பேசி பிரச்சனையை முடிச்சிட்டாங்க. இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பா பேசினதை மனசுல வச்சுக்காது. நேர்ல வா, நாம பேசலாம் என்று கூறிவிட்டு காலை கட் செய்தார். மேனகா நிம்மதியாக பெருமூச்சு விட்டாள். சக்தி குடும்பத்துக்கிட்ட யாரோ பேசி எல்லாத்தையும் சமாளிச்சிட்டாங்க என்று அவளுடைய தோழிகளை பார்த்து மகிழ்ச்சியாக கூறியவள் தொடர்ந்து, யார் இது செஞ்சிருப்பா என்று குழப்பத்துடன் கேட்க, கௌதமன் தாண்டி வேற யாரு, உடனே அவனுக்கு கால் பண்ணு என்று பிரியா சொன்னாள். மேனகா கௌதமுக்கு கால் செய்தாள். மறுபக்கம், என்ன இவ கால் பண்றா, இவகிட்ட என்னன்னு சொல்றது என்று யோசித்து கொண்டே கௌதம் அட்டன் செய்ய, கௌதம், நீ எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்க. உன்னாலதான் எனக்கு நான் நிம்மதியா தூங்க போறேன். இதை நான் மறக்கவே மாட்டேன். எப்படி அவங்கள சமாளிச்ச என்று மேனகா கேட்க, அப்படின்னா மேனகா நான் தான் அவளை காப்பாத்தினேன்னு நினைச்சிட்டு இருக்கா. அது அப்படி இருக்கட்டும் என்று மனதில் நினைத்து கொண்ட கௌதம், என் அப்பா கிட்ட பேசினேன், அவ்வளவுதான், மற்ற எல்லாத்தையும் அவரே பார்த்துக்கிட்டாரு. உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் சும்மா விடுவேனா என்று கௌதம் பெருமையாக சொல்ல, கௌதம், நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்று கூற, மேனகா, நீ என்னோட காதலி. உலகமே எனக்கு எதிராக இருந்தாலும் உனக்காக இந்த உலகத்தை எரிக்க கூட யோசிக்க மாட்டேன் என்று கூறினான் கௌதம். அவர்கள் பேசி முடித்த பின்புதான் கிஷோர் அங்கே ஒன்றுமே தெரியாதவன் போல வர, அவனை எதிர்கொண்ட சரண், மச்சான் எல்லாம் ஓகேடா, இப்போ கௌதம் பேசி பிரச்சனையை முடிச்சிட்டான் என்று கூற, காப்பாத்தினது நான், ஆனா கௌதம்னு இவனுங்க நினைச்சிட்டு இருக்கானுங்களே என்று யோசித்த கிஷோர் இப்போது மேனகாவை பார்க்க அவள் நிம்மதியாக சிரித்து கொண்டிருந்தாள். அதுதான் இப்போதைக்கு கிஷோருக்கு தேவை என்பதால், ஹாப்பி ஃபார் யூ மேனகா என்று கூறினான். இப்போவாவது உனக்கு புரிஞ்சிருக்கும், இதனால தான் உன்கிட்ட இருந்து விலகின. நீ சாதாரண லோ கிளாஸ், எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இது மாதிரி பெரிய பிரச்சனைகள் வரும், அதை உன்னால சமாளிக்க முடியாது. பாரு, கௌதம் ஒரே ஃபோன் காலில் எல்லாத்தையும் மாத்திட்டான் என்று மேனகா பெருமையாக கூற கிஷோர் சிரித்தான். அவன்தான் அவளுக்கு உதவினான் என்ற உண்மையை அவளிடம் சொல்ல அவனுக்கு ஆர்வம் இல்லாமல் அங்கிருந்து நகர்ந்து சென்றான். இந்த உலகமே இப்படிதான், நேரம் கிடைச்சா பொய் சொல்லி அவங்க காரியத்தை அவங்க நடத்திப்பாங்க. அது எனக்கு தேவையில்லை. மேனகாவை இதிலிருந்து காப்பாற்றணும்னு நினைச்சோம், காப்பாத்தியாச்சு, அவ்வளவுதான் என்று நினைத்து கொண்டே ஏதோ ஒரு பாடலை விசில் செய்தபடி கிஷோர் அங்கிருந்து சென்றான். கிஷோர் மொபைலுக்கு கால் வந்தது. வேதாச்சலம் தான் என்றதும் அட்டன் செய்து, எல்லாம் முடிஞ்சது, தேங்க்யூ என்று கூற, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை கிஷோர். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்லை. நீ பல கோடிகளுக்கு அதிபதி. இப்போ உன் குடும்பத்துக்கிட்ட உன்னை ப்ரூவ் பண்ணிட்ட. உன்னோட பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இங்க வந்து ராஜா மாதிரி இருக்க வேண்டியவ நீ, ஆனா எதுக்கு இன்னும் வராம உன்னோட ஹாஸ்டல்லே தங்கி இருக்க என்று வேதாச்சலம் கேட்க, அதை கேட்டு சிரித்து கொண்ட கிஷோர், மேனகா நான் உயிருக்கு உயிரா காதலிச்ச பொண்ணு. அவ என்கிட்ட காசு இல்லைன்ற ஒரே காரணத்தை வச்சு என்னை தூக்கி எறிஞ்சிட்டா. இங்க பணத்தை சம்பாரிச்சிடலாம், ஆனா உண்மையான காதல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் கிஷோர் ஆதித்யான்னு தெரிஞ்சா 1000 பொண்ணுங்க என்னை தேடி வந்து பழகுவாங்க. என் மேனகாவே திரும்ப வந்து என் கூட சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி நிற்பா. ஆனால் எனக்கு அது தேவையில்லை. நான் இப்போ இருக்கிற அந்த டெலிவரி பாய் அடையாளத்தோடவே என்னை காதலிக்கிற ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கணும். அப்படி என்னோட காதலை நான் தேடிட்டா உடனே நான் அவளோட அங்கே வருவேன். அது வரைக்கும் இதுதான் என்னோட சீக்ரெட் வாழ்க்கையாக இருக்க போகுது என்று கூறினான் கிஷோர். என்னமோ சொல்ற, ஆனா நீ பேசல, உன் வயசு பேசுது. ஓகே, அது எல்லாமே உன்னோட இஷ்டம். மிஸ்டர் கிஷோர் ஆதித்யா, ஆல் தி பெஸ்ட் என்று கூறிவிட்டு காலை கட் செய்தார் வேதாச்சலம். கிஷோர் அங்கிருந்து சில அடிகள் நகர இன்னொரு கால் வந்தது. கிஷோர் டெலிவரி பாயாக வேலை செய்யும் இடத்தின் ஓனர் சுந்தரம் தான் அழைத்திருந்தார். அதை கிஷோர் அட்டன் செய்ததும் அவர், டேய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னெல்லாம் பாவம் பார்த்து வேலைக்கு சேர்த்தா உன் இஷ்டத்துக்கு லீவ் போட்டுட்டு இருக்க. வேலையை விட்டு தூக்குனா அடுத்த வேலை சோறு சாப்பிட உனக்கு காசு இருக்குமா? இப்போ உடனே இங்க வரல, உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் என்று கோபமாக கத்தினார். அதை கேட்டதும் கிஷோர், சார் சார் ப்ளீஸ் சார், அப்படிலாம் செஞ்சிடாதீங்க, கொஞ்சம் எமர்ஜென்சியாக தான் வெளியே வந்துட்டேன், இப்போ வந்துடுறேன் சார், வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க சார் என்று கெஞ்சினார். இன்னும் 5 நிமிஷத்துல இருக்கணும் என்று கூறிவிட்டு அவர் காலை கட் செய்தார். கிஷோர் போனை பார்த்து சிரித்து கொண்டே அங்கிருந்து அவனுடைய பைக்கை எடுத்துக்கொண்டு விரைந்தான். கிஷோர் பைக்கில் நேராக அவனுடைய ஹாஸ்டல் அறைக்கு சென்று அவனது டெலிவரி பாய் உடைகளை மாற்றிக்கொண்டு தான் வேலை செய்யும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து சேர்ந்தான். அங்கே வாசலில் சுந்தரம் அவனுக்காக காத்து கொண்டிருந்தார். கிஷோர் நேராக அவரிடம் செல்ல,
வேலையை விட்டு தூக்குவேன்னு மிரட்டினாதான் துறை வருவீங்களோ என்று சூப்பர் மார்க்கெட் ஓனர் சுந்தரம் நக்கலாக கேட்டார். அதெல்லாம் இல்லை சார், ஒரு முக்கியமான வேலையை போயிட்டேன் அதான் என்று சொல்லி சமாளித்து விட்டு உள்ளே சென்றான். அவன் டெலிவரி செய்ய வேண்டிய பொருட்கள் மட்டுமே ஒரு அறை முழுக்க நிறைந்திருந்தது. பெரிய டெலிவரி பேக் ஒன்றில் அனைத்து பொருட்களையும் நிரப்பிக் கொண்டிருந்தான். அப்போது, ஏய், டெலிவரி வேலைக்கு வந்த நாளே இதெல்லாம் நான் டெலிவரி பண்ண மாட்டேன்னா என்ன அர்த்தம் என்று ஓனர் சுந்தரம் ஒரு பெண்ணை திட்டிக் கொண்டிருப்பதை கிஷோர் பார்த்தான். மலர் என்று அவளை பார்த்த நொடியே அடையாளம் கண்டு கொண்டான். அவளும் கிஷோரைப் போல ஸ்காலர்ஷிப்பில் படித்து வரும் அதே கல்லூரியைச் சேர்ந்த மாணவிதான். அவளை சில முறைகள் கல்லூரியில் வைத்து பார்த்திருக்கிறானே தவிர அவளிடம் நேரடியாக சென்று பேசியது இல்லை. மலர் கையில் ஒரு காண்டம் பாக்கெட்டை வைத்துக்கொண்டு கண்கள் கலங்கியபடி தலை குடிந்தபடி நின்றிருக்க, காண்டம் பாக்கெட்டை டெலிவரி செய்ய மறுத்ததால் தான் சுந்தரம் அவளை திட்டுகிறார் என்பதை புரிந்து கொண்டதும் கிஷோர் நேராக அவரிடம் சென்று, சார், அந்த டெலிவரியை நான் பார்த்துக்கிறேன், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, இவ என் காலேஜ் பொண்ணுதான், நான் பேசிக்கிறேன் என்று சுந்தரத்தை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்துவிட்டு மலர் கையில் இருக்கும் அந்த காண்டோமை வாங்கி தனது டெலிவரி பையில் போட்டுக்கொண்டான். மலர் மெல்ல நிமிர்ந்து கிஷோரை பார்த்து, ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு இங்கே ஃபர்ஸ்ட் டே முதல் ஆர்டரே காண்டம் டெலிவரி செய்ய சொன்னதும் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், அதான் என்று தயக்கத்துடன் கூறினாள். கிஷோர் புன்னகையுடன், அவ்வளோதானே, ஓ ஆர்டரை நான் டெலிவரி பண்ணுறேன், ஏன் ஆர்டரை நீ டெலிவரி பண்ணிரு என்று கூறி தான் டெலிவரி செய்யவிருந்த பார்சலை மலரிடம் கொடுத்தான். பின் அங்கிருந்து கிளம்பும் முன் மலர் சுந்தரத்திடம் கூறிய வார்த்தைகள் அவனுக்கு கேட்டது. இந்த பணக்காரனுங்க இருக்கிற ஹோட்டல் பக்கம்லாம் என்னை டெலிவரி செய்ய சொல்லாதீங்க, பணம் இருக்கிறவங்க கேவலமானவங்க, என் காலேஜில் இருக்கிற ஆட்களை பார்த்தே எனக்கு தெரியும் என்று சொல்லிக்கொண்டே இருக்க கிஷோர் அவள் பணக்கார மாணவர்களால் பாதிக்கப்பட்டு இருப்பதை உணர்ந்தான். அது கிஷோருக்கே நடந்திருக்கிறது. ஆனால் மலர் போன்ற பெண் அதை எப்படி எதிர்கொண்டிருப்பாள் என்று கிஷோர் வருந்திக் கொண்டு அங்கிருந்து விரைந்தான். பல கோடிகளுக்கு அதிபதி இந்த வேலை செய்யும் போது சிலரால் கீழ்த்தரமாக நடத்தப்படுவான். அதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து அவனுடைய வேலைகளை செய்து முடிப்பான். தனது கடைசி டெலிவரியை முடித்துவிட்டு சோர்வாக ஒரு டீ கடையில் நின்று டீ குடித்து கொண்டிருந்தான் கிஷோர். அப்போது அவன் மொபைல் ரிங்காக எடுத்து பார்த்தான். அது வேதாச்சலம்தான். அதை அட்டன் செய்து காதில் வைத்த கிஷோர், சொல்லுங்க என்றான். கிஷோர், சத்யம் குரூப்ஸ் MD சிதம்பரம் உன்னை மீட் பண்ணணும்னு விரும்புறாரு, நான் அவங்கள நாளைக்கு உன் காலேஜுக்கு வர சொல்லட்டுமா என்று அவர் கேட்க, இல்லை அதெல்லாம் வேண்டாம், அவரோட அட்ரஸ் அனுப்புங்க, நானே அவரை போய் பார்க்குறேன் என்று கிஷோர் கூறினான். ஓகே, அவங்க கிட்ட பேசிட்டு நாளைக்கு உனக்கு மெசேஜ் பண்றேன் என்று கூறிவிட்டு வேதாச்சலம் அழைப்பை துண்டித்தார். மறுநாள் டெலிவரி வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு அதே உடையிலேயே வேதாச்சலம் அனுப்பிய அந்த அட்ரஸிற்கு பைக்கில் வந்தான் கிஷோர். அது நகரத்தின் ஒரு முக்கியமான ஸ்டார் ஹோட்டல். பார்ப்பவர்களுக்கு மலைப்பை ஏற்படுத்தும் அளவிற்கு பிரம்மாண்டமாக நின்று கொண்டிருந்தது அந்த கட்டிடம். அவனை டெலிவரி பாய் உடைகளில் பார்த்ததும் அங்கிருந்த ரிசப்ஷனிஸ்ட் அவனை தடுத்து, ஹலோ, டெலிவரி பாய் எல்லாம் உள்ள போகக்கூடாது, பார்சல் அந்த கவுண்டரில் கொடுத்துட்டு போங்க என்றாள். உடனே கிஷோர் அங்கு தான் வந்த காரணத்தை கூற, நம்ப முடியாமல் அந்த ரிசப்ஷனிஸ்ட் யாருக்கோ கால் செய்து பேசினார். உடனே அவரது முகத்தில் பதற்றம் தொற்றிக்கொண்டது. போனை வைத்துவிட்டு உடனே கிஷோரிடம் வேகமாக வந்த ரிசப்ஷனிஸ்ட், சார், என்ன மன்னிச்சிருங்க, இப்போ நீங்க போலாம் என்றார். கிஷோர் சிரித்து கொண்டே அங்கிருந்த லிப்டில் ஏறினான். லிப்ட் கதவுகள் அடைக்கப்படும் நேரத்தில் ஒரு பெண் அங்கே ஓடி வருவதை பார்த்தவன் மீண்டும் லிப்ட் கதவை அவளுக்காக திறந்து விட்டான். ஆனால் உள்ளே நுழைந்த அந்த பெண் அவன் செய்த உதவிக்கு நன்றி கூட சொல்லாமல் பிஸியாக மொபைலில் மூழ்கியிருந்தாள். அவள் அழகாக இருந்தும் கூட கிஷோர் கண்களுக்கு அவள் கழுத்தில் இருந்த அரபிக் எழுத்துக்கள் கொண்ட ஒரு டாட்டூ மட்டும்தான் தெரிந்தது. அரபிக் மொழி அவனுக்கு ஓரளவிற்கு தெரியும் என்பதால் அதை படிக்க முயன்றான். தன்னை தவறாக பார்க்கிறான் என்பதை கவனித்த அந்த பெண் கோபமாக கிஷோர் பக்கம் திரும்பி, ஹலோ, உனக்கு என்ன வேணும் என்று கேட்க கிஷோர் இதயம் படபடத்தது. இல்ல, ஒன்றும் இல்லை, சாரி என்று கூறி தலையை திருப்பிக் கொண்டான். அவர்கள் இறங்க வேண்டிய தளம் வர அந்த பெண் கிஷோரை பார்த்து, இடியட் என்று சொல்லிவிட்டு சென்றாள். மீண்டும் சாரி என்று கிஷோர் சொல்ல அவள் அவனை கவனிக்காமல் அங்கிருந்து சென்று விட்டாள். கிஷோர் இப்போது வந்த வேலையை பார்க்கலாம் என்று நினைத்துவிட்டு அங்கு ரூம் நம்பர் 888 தேடிச் சென்று அந்த அறைக்கு வெளியே நின்று காலிங் பெல்லை அடித்தான். சில நொடிகளில் அந்த அறை கதவு திறக்கப்பட கிஷோர் அதிர்ச்சி அடைந்தான். காரணம், உள்ளே சற்று முன் லிப்டில் அவன் சந்தித்த அதே பெண் நின்று கொண்டிருந்தாள். அதே அதிர்ச்சி தான் அந்த பெண்ணிற்கும் இருந்தது. இருவரும் ஒரு சில நொடிகள் அப்படியே நிற்க உள்ளே இருந்து வந்த சிதம்பரம், வாங்க கிஷோர் ஆதித்யா சார், உங்களை எப்ப பாப்பேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன் என்று கிஷோரை அணைத்து கொண்டு உள்ளே அழைத்து சென்றார். சிதம்பரம் கிஷோர் குடும்பத்தின் கீழ் இயங்கும் சத்யம் குடும்பத்தின் MD. கிஷோரை பற்றியும் அவனது குடும்பம் விதித்திருந்த தடைகளை பற்றியும் அவருக்கு நன்றாகவே தெரியும். அதனால்தான் அவனுடைய டெலிவரி பாய் உடைகள் அவருக்கு ஆச்சரியமாக இல்லை.
அவனுக்காக ஒரு நல்ல விருந்து கொடுக்கவே கிஷோரை சிதம்பரம் இங்கு அழைத்திருந்தார். கிஷோர் அறைக்குள் நுழைந்தான். அந்த அறை அவனுக்காகவே தயார் செய்யப்பட்ட ஒரு பார்ட்டி ஹால் போல இருந்தது. உள்ளே கோட் சூட் அணிந்து ஒரு 40-50 பேர் இருந்தனர். அவர்கள் அனைவரும் அந்த நகரத்தின் பணக்காரர்கள் ஆவர். எல்லோருமே கிஷோர் ஒருவனை பார்க்கவே அங்கு ஒன்று கூடியிருந்தார்கள். அனைவருக்கும் கிஷோரை அறிமுகம் செய்து வைத்தார். அவர்களுக்கு கிஷோரின் எளிமை ஆச்சரியத்தை கொடுத்தது. அந்த பெண்ணை செக்ரட்டரி அஞ்சனா என்று அறிமுகம் செய்தார். பின் கிஷோரை உட்கார வைத்து அவரே சாப்பாடுகளை பரிமாற, அந்த உணவுகளை தவிர்க்க முடியாமல் அனைத்தையும் சாப்பிட்டு முடித்து எழுந்த கிஷோர், மிஸ்டர் சிதம்பரம், உங்க விருந்து உண்மையாவே அருமையா இருந்துச்சு. இந்த நேரத்தில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அவங்களுக்கு இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் என்று கிஷோர் கூற, சார் இதெல்லாம் உங்களுக்காக ரெடி பண்ண ஃபுட்ஸ் தான், எல்லாத்தையும் நீங்களே எடுத்துட்டு போங்க என்று சிதம்பரம் கூற, இல்லை எல்லாமே வேண்டாம், ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் போதும் என்று கிஷோர் கூறினார். சில நொடிகளில் அந்த பார்சல் அவனுடைய கைக்கு வந்து சேர, ஓகே மிஸ்டர் சிதம்பரம், நான் கிளம்புறேன் என்று கிஷோர் கூற, சார் இருங்க, என்னோட டிரைவர் கிட்ட சொல்லி உங்களை ட்ராப் பண்ண சொல்கிறேன் என்றார் சிதம்பரம். இல்லை என்கிட்ட பைக் இருக்கு என்று சொல்லிவிட்டு கிஷோர் திரும்பும்போது அஞ்சனாவை லேசாக பார்த்துவிட்டு திரும்ப, அஞ்சனா சிதம்பரத்தை பார்த்து, சார் நான் வேணும்னா சாரை பார்க்கிங் வர வழி அனுப்பிட்டு வரேன் என்று சொன்னாள். ஓகே போமா என்று சிதம்பரம் அனுமதித்தார். இருவரும் கீழே வந்து பார்க்கிங் நோக்கி நடக்க, என்ன பேசுவதென்று தெரியாமல் அமைதியாகவே இருவரும் இருக்க, சாரி சார், நீங்க யாருன்னு தெரியாம அப்படி பேசிட்டேன் என்று அஞ்சனா கூறினாள். இட்ஸ் ஓகே அஞ்சனா, எந்த பொண்ணா இருந்தாலும் ஒரு பையன் அப்படி பார்க்கும்போது கோபம் வரதான் செய்யும். ஸோ நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும், சாரி என்று கிஷோர் கூற, இருவரும் சில கணம் அமைதியாக நடந்து சென்றார்கள். உங்க அம்மா பேரு கனிமொழியா என்று கிஷோர் கேட்க, அஞ்சனா அதிர்ச்சியில் அவனை பார்த்தாள். ஆமா, அது என்னோட அம்மா பேரு தான், உங்களுக்கு எப்படி என்று அஞ்சனா கேட்க, உங்க அம்மா பேரு தானே கழுத்துல டாட்டுவா குத்திருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் அரபிக் தெரியும், சின்ன வயசுல கத்துக்கிட்டேன், அந்த டாட்டுவை தான் பார்த்தேனே தவிர மற்றபடி உங்களை தப்பா பார்க்கல என்று கூறி சிரித்தான் கிஷோர். அஞ்சனாவும் சிரித்தாள். கிஷோர் தன்னுடைய பழைய பைக் ஒன்றில் ஏறி உட்கார்ந்தான். அஞ்சனா அந்த பைக்கை பார்த்துவிட்டு, எனக்கு ஒன்று மட்டும் புரியல, ஆதித்யா கம்பெனி வாரிசு ஏன் இப்படி சாதாரண ட்ரெஸ் ஒரு ஓட்ட பைக்குன்னு வச்சிருக்காரு என்று கேட்க, உனக்கு தெரியாத புரியாத விஷயம் நிறைய இருக்கு அஞ்சனா. பணத்தால வாங்க முடியாத சில விஷயங்கள் எனக்கு கிடைக்கதான் இந்த அடையாளத்தோட வாழ நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து விரைந்தான். அவன் பதிலில் அஞ்சனா குழம்பினாலும் கிஷோரின் எளிமை அவளை வெகுவாக கவர்ந்திருந்தது. பைக்கை ஓட்டிக்கொண்டே சரணிடம் பேச, அவனுடைய நண்பர்கள் அனைவருமே ஹாஸ்டல் அறையில்தான் இருக்கிறார்கள் என்று அங்கே விரைந்து சென்றான் கிஷோர். கிஷோர் கொண்டு வந்திருந்த சாப்பாட்டை பார்த்ததும் மகிழ்ச்சியாக அதை பிரித்து சாப்பிடத் தொடங்கினார்கள். அதன் பின் தான் ஏதோ ஒன்றை உணர்ந்த ரோகன், மச்சான் கிஷோர், இதெல்லாமே பார்க்க ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட்ஸ் மாதிரி தெரியுதே, இதை வாங்க உனக்கு எப்படா பணம் என்று கேட்க, அது என்று ஏதோ யோசித்த கிஷோர், அது ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு கேட்டரிங் வேலை கிடைச்சதுடா, அங்க நடந்த பார்ட்டியில கிடைச்ச ஃபுட்ஸ் தான் இது, நமக்காக அள்ளிட்டு வந்துட்டேன் என்று கிஷோர் கூற, நல்ல வேலை, இன்னைக்கும் நம்ம ஹாஸ்டல்ல போடுற உப்பில்லாத சாப்பாடை தான் சாப்பிடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், கடவுளா பார்த்து தான் உன்னை அந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு அனுப்பியிருக்காரு என்று அகில் கூற, அங்கிருந்த அனைவருமே சிரித்தார்கள். கிஷோர் அவனுடைய அந்த நண்பர்களை எப்போதுமே உயர்வாக கருதினான். மற்றவர்கள் போல் இல்லாமல் அவனிடம் எந்த வித்தியாசமும் பார்க்காமல் அவனுக்கு உண்மையாக இருந்தார்கள். மச்சான் மேனகா என்று சரண் பேசத் தொடங்க, நல்லா தானே போயிட்டு இருக்கு, இப்ப எதுக்கு அவ பேச்சு என்று கிஷோர் கேட்க, இல்லடா, அவ உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சது நல்லதுதான், ஆனா பிரியா கிட்ட பேசின பிறகுதான் தெரிஞ்சது அந்த கௌதம் அவளை பேசியே ஒரு மாதிரி மாத்திட்டான். இப்ப நீ அவகிட்ட பாக்குற அந்த சேஞ்சஸுக்கு காரணம் எல்லாமே அந்த கௌதம் தான் என்று சரண் கூற, அதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை, இனி அதை பத்தி என்கிட்ட பேசாத என்று கூறினான் கிஷோர். ஆனால் அவனுடைய மனதின் ஓரத்தில் ஒரு நொடியில நாம செஞ்ச உதவியை அவன் செஞ்சேன்னு சொல்லி அவளை ஏமாத்தியிருக்கான், அப்படின்னா இப்ப வர அவளை என்னென்னலாம் சொல்லி ஏமாத்தியிருப்பான் என்று அவன் மனம் குழம்பியது. பின் ஓகே, அதெல்லாம் இப்ப எனக்கு தேவையில்லை என்று அதை பற்றி யோசிப்பதை நிறுத்தினான் கிஷோர். கிஷோர் மற்றும் நண்பர்கள் அன்றிரவு ஹாஸ்டலில் தூங்கி எழுந்து மறுநாள் காலேஜுக்கு தயாராகி சென்றார்கள். பிரேக் டைமில் கேண்டீன் நோக்கி நடந்து கொண்டிருக்க அவனுக்கு பின்னால் தடதடவென ஓடி வந்து அவன் முதுகில் அடித்தாள் நித்யா. அந்த காலேஜில் அவளை தவிர்த்து அதை யாரும் இப்படி செய்ய மாட்டார்கள் என்று கிஷோருக்கு நன்றாகவே தெரியும். ஹே கிஷோர், நீ ஃபீஸ் இன்னும் கட்டல தானே, லிஸ்ட்ல உன்னோட பேர் இருக்குடா, உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட வாங்கிக்கோ என்று கூறினாள் நித்யா. கிஷோர் சிரித்து கொண்டே, அதெல்லாம் இருக்கட்டும், நான் கடைசியாக உனக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனேன்ல, இன்னைக்கு என்னோட ட்ரீட் என்று கிஷோர் அதை ஞாபகமாக கூறியதும் நித்யா அவன் நிலைமையை புரிந்து நடக்கும் நல்ல தோழி என்பதால்
அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம், நீ ஃபீஸ் கட்டு, அது போதும் என்று கூறினாள். அதே நேரத்தில் மேனகா இன்ஸ்டாகிராமில் அவள் கௌதமுடன் ஹாலிடே இன் ஹோட்டலுக்கு சென்று அதை போஸ்ட் போட்டிருக்க அதில் பணம்தான் எல்லாமே என்று ஹேஷ்டேகில் மென்ஷன் செய்திருந்தாள். அவளுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க நினைத்த கிஷோர் கௌதமை பற்றி அவளுக்கு புரிய வைக்கணும், அண்ட் இங்கே காசு முக்கியம் இல்லைன்னு அவளுக்கு புரியணும் என்று நினைத்தவன் உடனே நித்யா முகத்தை பார்த்து, ஓகே, உனக்கு நான் ட்ரீட் கொடுக்குறேன்னு சொன்னல, அதை ஹாலிடே இன் ஹோட்டலில் உனக்கு கொடுக்குறேன் என்றான். நித்யா அவனை அதிர்ச்சியாக பார்த்தாள். கிஷோர், அங்கே எல்லாமே காஸ்ட்லி என்று கூறினாள். என்னை நம்புறேனா கூடவா, எதையும் யோசிக்காத என்றான். அதற்கு மேல் எதுவும் பேசாமல் நித்யா ஒரு குழப்பத்துடனே அவன் மேலுள்ள நம்பிக்கையால் அவருடன் சென்றாள். அதே நேரத்தில் ஹாலிடே இன் ஹோட்டல் உள்ளே மேனகா மற்றும் கௌதம் ஒரு டேபிளில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்க சில நிமிடங்களில் கிஷோர் மற்றும் நித்யா அதே ஹோட்டல் உள்ளே நுழைந்தார்கள். அதை கவனித்த மேனகா, கௌதம் அங்க பாரு என்று கூற அவர்களை கவனித்த கௌதம், இவனுங்கெல்லாம் இந்த இடத்துக்கு வந்தா அப்புறம் நமக்கும் இவனுங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று கோபமாக கூறினான். அதை கேட்டு மேனகா கிஷோர் மற்றும் நித்யாவை அமைதியாக பார்த்தாள். தனக்கு ஒரு பிரச்சனை என்றதும் வந்து உனக்கு எதுவும் ஆகாது என்று கூறிய கிஷோர் மேல் அவளுக்கு முன்பிருந்த காதல் இப்போது மரியாதையாக மாறியிருந்தது. ஆனால் கௌதம் கோபமாக எழுந்தான். அவனுக்கு கிஷோர் அந்த ஆண்மை குறைவு மாத்திரை கொடுத்து அவமானப்படுத்தியதால் கோபம் அதிகரிக்க அவனை நோக்கி சென்றான். கிஷோரை நோக்கி வந்தவன் அவனை பார்த்து, நீ எப்படி இங்கே வந்த? என்னையும் மேனகாவையும் அசிங்கப்படுத்த தான் இங்கே வந்தியா? ஒழுங்கா வெளியே போயிடு, இல்லைனா நான் செக்யூரிட்டியை கூப்பிட்டுருவேன் என அவனை எச்சரித்தான். கிஷோரை அவன் திட்டுவதை பார்த்த நித்யா, டேய் நிறுத்து, எங்களை வெளியே போக சொல்ல உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என முறைத்தபடியே கேட்டாள். ஹலோ, இது ஒன்றும் சாதாரண ஹோட்டல் இல்லை, இங்கே சாப்பிடணும்னா நிறைய பணம் வேணும், புரிஞ்சுதா? கிஷோர் உன்னை இங்கே கூட்டிட்டு வந்தது என்ன அசிங்கப்படுத்ததான் என நித்யாவை பார்த்து கௌதம் கூறினார். அப்போது நித்யா சற்று யோசித்தாள், உண்மையில் கிஷோரிடம் பணம் இருக்கிறதா இல்லையா என்று. மேலும் அவள் கௌதமிடம் பேசவே விரும்பவில்லை, அங்கிருந்து செல்லவே விரும்பினாள். டேய், நீ எல்லாம் இங்கே ஒர்த்தில்ல, பேசாம போயிரு என்று கிஷோர் கூலாக கூறினார். ஆனால் அவர்கள் அவமானப்பட்டு வெளியேற வேண்டும் என்று நினைத்த கௌதம் மேனேஜர் என கத்தினான். இப்போது மேனகாவும் அங்கு பதட்டத்துடன் சென்றாள். அப்போது அங்கிருந்த ஹோட்டல் மேலாளரும் அவர்கள் அருகில் வந்தார். மேலாளர் கௌதமை பார்த்து, என்னாச்சு சார் என கேட்டார். அதற்கு அந்த மேலாளரிடம் கிஷோர் பற்றி தவறாக கூற அவர் கிஷோரை கோபமாக பார்த்தார். கிஷோர் கூலாக அந்த ஹோட்டல் மேலாளரை பார்த்தான். ஹலோ மிஸ்டர், நாங்கள் இங்கே சாப்பிட டேபிள் புக் பண்ணியிருக்கோம் என கூறி புக் செய்திருந்த டீட்டெயில்ஸை எடுத்து அந்த மேலாளரிடம் காட்டினான். உடனே கண்களை அகல விரித்து பார்த்த மேலாளர், ஓ எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், நீங்கள் விஐபி டேபிள் புக் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் உள்ளே வாங்க சார் என சொல்லி கிஷோரையும் நித்யாவையும் உள்ளே மரியாதையாக அழைத்து சென்றார். இந்த அதிர்ச்சியிலிருந்து நித்யா மீளாமல் இருக்க கிஷோர் அவளின் கையை பிடித்து அழைத்து சென்றார். அதை பார்த்த மேனகா, எனது விஐபி டேபிளா என அதிர்ச்சியில் வாயை பிளந்தாள். அதைவிடவும் கௌதமருக்குத்தான் அது அசிங்கமாக இருந்தது. ஒரு நல்ல ட்ரெஸ் கூட போட வக்கில்லாதவன் எப்படி ஹாலிடே இன் ஹோட்டல்ல சாப்பிட முடியும், அதுவும் விஐபி டேபிள்ல? இதனை அவனால் நம்பவே முடியவில்லை. ஹோட்டலின் பணியாளர்கள் கிஷோரையும் நித்யாவையும் அவர்களது டேபிளுக்கு அழைத்து சென்றனர். கௌதம் அவர்களை தடுத்து நின்று மேலாளரை பார்த்து, ஹலோ, நான் சொல்றேன்ல, இவங்க கிட்டலாம் அவ்வளோ பணம் இருக்காது, ஒழுங்கா செக் பண்ணி அவங்கள வெளியே தள்ளுங்க என்று கூற இந்த முறை கிஷோர், மிஸ்டர், இது மாதிரி உங்க கஸ்டமர்ஸ் சீப்பா பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா இங்க வந்திருக்கவே மாட்டோம். இதான் நீங்க உங்க கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குற மரியாதையா என்று கேட்க, ஐம் சாரி சார், இது மாதிரி முன்னாடி நடந்ததில்லை, நான் இப்பவே இதை சால்வ் பண்றேன், நீங்க போங்க சார் என்று கூறிய மேலாளர் கிஷோரை ஒரு ஸ்டாஃபுடன் அனுப்பி வைத்துவிட்டு கௌதமையும் மேனகாவையும் பார்த்து, ஒழுங்கா பிரச்சனை பண்ணாம சாப்பிடுங்க, இல்ல உங்களை தான் வெளியே தள்ள வேண்டியிருக்கும் என்று கூறினார். கௌதம் அதிர்ந்து போனான். இப்ப என்ன, விஐபி டேபிள் புக் பண்ணா அவங்கள மாதிரி எங்களையும் மரியாதையை நடத்துவீங்கல்ல? ஓகே, நாங்களும் விஐபி டேபிள் புக் பண்றோம் என்றார். ஓகே சார், ஆனா நீங்க இப்போ புக் செஞ்சிருக்கிற டேபிளை விட அது 2 மடங்கு விலை அதிகம் என்று மேலாளர் கூற கௌதம் அவனுடைய அக்கவுண்ட் பேலன்ஸை செக் செய்தான். அவனிடம் அந்த அளவுக்கு பணம் இப்போது இல்லை. உடனே சமாளித்தான். ஓகே, நாங்க இப்ப இருந்த டேபிளையே போய் உட்கார்ந்துக்கிறோம் என்று சொல்லிவிட்டு கௌதமும் மேனகாவும் சென்று உட்கார்ந்தார்கள். கண்ணாடி சுவர் வழியே விஐபி டேபிள் ஒன்றில் கிஷோர் மற்றும் நித்யா உட்கார்ந்து இருந்ததை பார்த்து கௌதமுக்கு எரிச்சலானது. இவன் எப்படி மேனகா இவ்வளோ காசு வச்சிருக்கான் என்று கேட்க, கௌதம், அதை பத்தி தெரியல, அண்ட் அவங்கள பத்தி இப்போ யோசிக்க வேண்டாம், நாம ஹாப்பியா இருக்கோம், அது போதும் என்று மேனகா சாதாரணமாக கூற, நோ, நாம அசிங்கப்பட்டிருக்கோம், அந்த பிச்சைக்கார நாயெல்லாம் விஐபி டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்றதை என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது என்று கௌதம் கோபமாக கூற,
கௌதம் இப்போ ஏன் இவ்வளோ கோவப்படுற என்று கேட்டாள் மேனகா. கௌதமுக்கு கிஷோர் அவனுக்கு அந்த ஆண்மை குறைவு மாத்திரை கொடுத்ததிலிருந்தே அவன் மேல் இருந்த வன்மம் குறையாமல் இருந்தது. மேனகா கூறியதை பொருட்படுத்தாமல், அவனை ஏதாச்சும் செய்யணும், இவ்வளோ பணம் இருக்குன்னா அதை அவன் தப்பான வழியில் தான் சம்பாரிச்சிருக்க முடியும் என்று கூறினான் கௌதம். கௌதம், அவங்கள பற்றி மறந்துடு, நாம நம்மளை பற்றி யோசிப்போம் என்று கூறினாள் மேனகா. ஆனால் இதை கௌதம் விடுவதாக இல்லை. ஓகே போதும் மேனகா, அவனுக்காக நீ சப்போர்ட் பண்ணாத. எனக்கு அவன் கையில் எப்படி இவ்வளோ பணம் இருக்குன்றதை தெரிஞ்சாகணும். அதை நீ தான் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும் என்று கூற, கௌதம் தான் தன்னை பெரிய பிரச்சனையிலிருந்து காப்பாற்றி கொண்டு வந்தவன் என்பதால் அவன் என்ன சொன்னாலும் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்திருந்தாள் மேனகா. ஓகே அவ்வளோதானே, அதை நான் பார்த்துக்கிறேன், இப்போ நீ அமைதியாக சாப்பிடு என்று கூற கௌதம் அமைதியானான். விஐபி அறைக்குள் கிஷோர் மற்றும் நித்யா உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அதை கண்ணாடி சுவர் வழியே பார்த்த கௌதம், கண்டிப்பா இவங்கிட்ட பணம் இருக்காது, இருந்திருந்தா திருட்டு பணமாக தான் இருக்கும், அதை ப்ரூவ் பண்ணி இவனை எல்லார் முன்னாலேயும் அசிங்கப்படுத்துவேன் என்று மனதில் உறுதி செய்து கொண்டான் கௌதம். உள்ளே கிஷோர் மற்றும் நித்யா அமைதியாக உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ஹாலிடே இன் ஹோட்டலின் பணியாளர்கள் பல்வேறு விதமான உணவுகளை எடுத்து வந்து கிஷோரின் டேபிளில் வைத்தனர். மேலும் அங்கிருந்த இசைக்குழுவினர் அவர்களுக்காகவே ஒரு சிறப்பு இசையை வாசித்தனர். ஒரு பணியாளர் அவர்களுக்கு தேவையானதை எல்லாம் எடுத்து வந்து தர அருகில் தயாராக நின்றிருந்தான். நித்யாவுக்கு அவளை சுற்றி நடப்பதெல்லாம் பிரமிப்பாக இருந்தது. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த அவளால் அந்த ஹோட்டலில் சாப்பிடுவதை நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆனால் இப்போது அவள் உள்ளே உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள். எல்லாம் அவளது நண்பன் கிஷோரால் தான் என்பதை நினைத்து சந்தோஷப்பட்டாள். வேணுன்ற எல்லாத்தையும் ஆர்டர் செஞ்சுக்கோ நித்யா என்று கூறினான் கிஷோர். நித்யாவிற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. கிஷோர், இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு, ஆனால் உன்கிட்ட எப்படி இவ்வளோ பணம் என்று கேட்க, நித்யா இப்போதைக்கு அதுக்கான பதிலை என்னால் சொல்ல முடியாது, ஆனால் இதை நான் திருடியோ இல்லை தப்பான வழியிலையோ சேர்த்த காசு இல்லை என்று கிஷோர் கூறினார். டேய் லூசு, நீ அந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியாதா? உனக்கு சொல்ல வேண்டாம்னா விட்டுரு, இட்ஸ் ஓகே, ஆனால் நிறைய பணத்தை இப்படி சும்மா செலவழிக்காத என்று நித்யா கூறினார். உனக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னேன், அதுக்காக தான். ஆனால் நம்ம மேனகாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அவள் தான் இந்த ஹோட்டலை சூஸ் பண்ணா என்று கிஷோர் கூறினார். அப்போது அவளை நோஸ் கட் பண்ணதான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தியா என்று நித்யா கேட்க, அதுக்கு இல்லை, அவள் காசு தான் முக்கியம்னு போஸ்ட்டில் ஹேஷ்டேக் போட்டிருந்தா. அவள் உணரணும் பணம் முக்கியம் இல்லை, உறவுகள் தான் முக்கியம்னு. அண்ட் அந்த கௌதம் நல்லவன் இல்லை, அவனை அவகிட்டிருந்து பிரிக்கணும் என்று கிஷோர் கூற, டேய் அவளை இன்னும் லவ் பண்ணுறியா என்று நித்யா அதிர்ச்சியாக கேட்க, சி அதெல்லாம் இல்லை, நான் அவள் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை உடச்சிட்டா, இனி எப்பவும் அவளை காதலிக்க மாட்டேன். ஆனால் அவளும் ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு, கௌதம் மாதிரி தப்பானவங்கிட்ட மாட்டிக்க கூடாது, அவ்வளோதான் என்று கிஷோர் கூறினான். இருந்தாலும் அவளுக்காக நீ இவ்வளோ பாவம் பார்க்கக்கூடாதுடா என்று நித்யா கூறினாள். அவள் யாரோ தெரியாத ஒருத்தினா பிரச்சனை இல்லை நித்யா, ஆனால் அவளை எனக்கு நல்லா தெரியும். அண்ட் இப்போ அவள் மோசமானவன் கூட இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியல என்று கிஷோர் கூறினான். ஓகே, எதுவாக இருந்தாலும் அவள் உங்ககிட்ட பிரிஞ்ச வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இனி உனக்கு கிடைக்க போகிற பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருப்பா, அதுக்காக நானும் வேண்டிக்கிறேன் என்று கூறிய நித்யா, காலேஜ் ஃபீஸ் வேற கட்டாமல் இருக்க நீ, ஸோ முதல்ல போய் அந்த வேலை பாரு என்றாள். நித்யா அவன் மேல் வைத்திருக்கும் அக்கறையை நினைத்து கிஷோர் பெருமிதம் கொண்டான். ஆனால் அவன் நினைத்தால் இந்த மொத்த ஹோட்டலையுமே வாங்க முடியும் என்பது அவளுக்கு தெரியாது. நான் இன்னைக்கே ஃபீஸ் கட்டிடுறேன், ஆனால் இந்த ஹோட்டலில் உனக்கு ட்ரீட் கொடுக்கணுன்றது என்னோட ஆசைன்னு வச்சுக்கோ, பணத்தை சம்பாதிச்சுக்கலாம், உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறது கஷ்டம் என்று கூறினான் கிஷோர். அவனது இந்த வார்த்தைகளால் நித்யா நெகிழ்ந்து போனாள். கிஷோரை போன்ற ஒரு நண்பனை பெற தான் கொடுத்து வைத்திருப்பதாக நினைத்து கொண்டாள். அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் கிஷோர் பில் கட்டினான். பின் இருவரும் சந்தோஷமாக அந்த ஹோட்டலை விட்டு வெளியேறினார்கள். நித்யாவை ஹாஸ்டலில் இறக்கிவிட்டு அவன் கிளம்பி நேராக காலேஜ் சென்று செமஸ்டர் ஃபீஸை கட்டிவிட்டு அவனுடைய ஹாஸ்டல் அறைக்கு வந்து சேர்ந்தான். அவருடைய நண்பர்கள் அனைவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். கிஷோர் வந்ததும் அவர்களுடன் கலந்து கொண்டான். அதே நேரத்தில் மேனகா தன் ஹாஸ்டல் அறையில் ஒரு மூலையில் உட்கார்ந்து கிஷோரை பற்றி நினைத்து கொண்டிருந்தாள். அவன் உண்மையிலேயே பணக்காரனா? அவனுக்கு திடீர்னு இவ்வளோ பணம் எங்கிருந்து வந்தது? இதெல்லாம் இப்போ எனக்கு தேவையில்லை தான், ஆனால் கௌதம் நம்மளை இதை பற்றி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கானே, அவன் நமக்கு செஞ்ச உதவிக்கு அவன் என்ன சொன்னாலும் நான் செஞ்சுதான் ஆகணும் என நினைத்து கொண்டாள். பின்னர் ஏதோ யோசித்தவள் எழுந்து நித்யாவை பார்க்க சென்றாள். இருவரும் ஒரே ஹாஸ்டலில் தான் தங்கியிருந்தனர். மேனகா நேராக நித்யா ரூம் கதவை திறந்தாள். அப்போது நித்யா ஹாலிடே இன் ஹோட்டலுக்கு சென்று சாப்பிட்டதையும் கிஷோருடன் அவள் எடுத்த போட்டோக்களையும் காட்டி,
அவளது தோழிகளுடன் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தாள். உள்ளே வந்த மேனகாவை பார்த்து ஒரு பெண், ஹே மேனகா, நீயும் ஹாலிடேனுக்கு போயிருந்தல்ல, அங்க நித்யாவை பாத்தியா என கேட்டாள். இந்த கேள்வி மேனகாவுக்கு சற்று சங்கடமாக இருந்தது. அதனால் ஆமா என சொல்லிவிட்டு நித்யாவை பார்த்தாள். அவளை பார்த்ததும் மேனகாவுக்கு ஹோட்டலில் நடந்த அனைத்தும் ஞாபகம் வந்தது. நித்யா, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும், வெளியே வர முடியுமா என மேனகா அமைதியாக அவளை அழைத்தாள். நித்யா எதை பற்றியும் அவளிடம் பேச விரும்பவில்லை என்றாலும் கூட தேடி வந்து அழைத்ததற்காக அவளுடன் சென்றாள். நித்யா, ஹாலிடேனுக்கு சாப்பிட கிஷோர் தான் உன்னை அழைச்சிட்டு வந்தானா என மேனகா நேரடியாக அவளுக்குள் தோன்றிய கேள்வியை கேட்டாள். நித்யாவுக்கு அங்கு நடந்ததை பற்றி இங்கு ஏன் அவள் கேட்கிறாள் என்று ஒன்றும் புரியவில்லை. ஆமா, நீ ஏன் அதை கேட்கிற என்றாள். உடனே மேனகா, அப்படின்னா அவனுக்கு ஏது அவ்வளோ பணம் என ஆர்வமாக கேட்டாள். கிஷோர் ஒரு ஏழை என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். மேலும் அவனால் அவ்வளவு பணத்தை செலவழிக்க முடியாது என்பதும் அவளுக்கு தெரியும். அதனால் கிஷோர் வேறேதோ ஒன்று செய்திருக்கிறான், அது என்ன என்பதை தெரிந்து கொள்ள கௌதம் போல் அவளும் ஆர்வமாக இருந்தாள். நீ ஏன் அதை கேட்கிற என நித்யா சந்தேகத்துடன் அவளிடம் கேட்டாள். நித்யா, நீ எதுவும் என்னை பத்தி தப்பா யோசிக்காத. நானும் கிஷோரும் முன்னாடி காதலிச்சோம். ஸோ அவன் எப்படி திடீர்னு இவ்வளோ பணத்தை செலவு பண்றான்னு தெரிஞ்சுக்க கூடாதா என சொல்லி மேனகா கூறினாள். மேலும் அவள் நித்யாவுடன் நல்ல உறவில் இருக்க ஆசைப்படுவதாக சொல்லி அவளிடமும் நன்றாக சிரித்து பழகினாள். நித்யாவும் அவளுடன் நன்றாக பேச ஆரம்பித்தாள். சில பொதுவான விஷயங்களை இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது மீண்டும் மேனகா, சரி சொல்லு நித்யா, கிஷோருக்கு எப்படி இவ்வளோ பணம் கிடைச்சது என சரியான நேரம் பார்த்து திரும்ப கேட்டாள். மீண்டும் அதையே அவள் கூறியதை கேட்டதும் என்ன சொல்வதென்று யோசித்த நித்யா, அதுவா, அது கிஷோர் சீட்டு பணம் போட்டிருந்தானா, அதில் ஏதோ ஒரு 1 லட்ச ரூபா கிடைச்சுதான், அதான் என்னை கூப்பிட்டு போய் ட்ரீட் வச்சான் என்று ஆன் த ஸ்பாட்டில் பொய் ஒன்றை கூறினாள். ஏனென்றால் அவளுக்கே அந்த பணம் எப்படி வந்ததென்று தெரியாது. என்ன 1 லட்சமா என மேனகாவும் அதிர்ந்து போனாள். காலேஜ் படிக்கும் மாணவர்களுக்கு 1 லட்சம் என்பது எவ்வளவு பெரிய பணம், அதுவும் கிழிந்த ஆடைகள் போட்டுக்கொண்டு சாதாரணமாக இருக்கும் கிஷோரின் கையில். அதனை அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அதுதானா காரணம்? ஓகே நித்யா, நாம் அப்புறமா மீட் பண்ணலாம் என மேனகா சொல்லிவிட்டு அங்கிருந்து அமைதியாக சென்றாள். அவள் மனதில், கிஷோர் என்ன லூசா, அவனுக்கு இந்த காசு கிடைக்கிறது பெரிய விஷயம், இதை சேர்த்து வைக்காம இப்படி செலவு பண்ணிட்டு இருக்கான், முட்டாள் என்று மனதிற்குள் கோபமாக சொல்லிக் கொண்டாள். அடுத்த நாள் மதியம் வகுப்புகள் முடிந்து கிஷோர் காலேஜ் வளாகத்தில் நடந்து சென்றான். அப்போது யாரோ அவனை கூப்பிடுவதை கேட்டான். கிஷோர்! அந்த குரல் அவனுக்கு நன்றாக தெரியும். மேனகாதான் என்று அவன் நினைக்க கிஷோர் சில நொடிகள் அமைதியாக நின்றான். சொல்லு மேனகா என்று சாதாரணமாக கேட்டான். கிஷோர், என் மேல நீ கோவமா இருப்பேன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்றத நீ இப்போ கேட்கணும் என கூறினாள். பின்பு அவள் மீதான பார்வையை விலக்கிவிட்டு, உன்னை என்னைக்கு இன்னொருத்தனோட சேர்த்து வச்சு பார்த்தனோ அந்த நொடியே உன் மேல இருந்த காதல் செத்து போச்சு மேனகா, தேவையில்லாம என்னை தொந்தரவு பண்ணாத என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். அவனை தடுத்து நின்ற மேனகா, ஹே கிஷோர், ஒரு நிமிஷம், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, உன்கிட்ட இருக்கிற பணத்தை இப்படி தண்ணி மாதிரி ஏன் செலவு செய்யறன்னு கேட்க தான் வந்தேன். நீ எங்களை மாதிரி இல்லை, சாதாரண ஒரு ஏழை பையன், உனக்குன்னு நீ காசு சேர்த்து வைக்கணும் என்று கூறினாள். அதை கேட்டு சிரித்த கிஷோர் அவளிடம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மேனகா என நேரடியாக கூறினான். உடனே கோபமானவள், கிஷோர், எனக்கு பணக்கார வாழ்க்கை வாழ ஆசை, அதுக்குன்னு என்னை தப்பா புரிஞ்சுக்காத, உன் மேல எனக்கு இன்னும் அக்கறை இருக்கு என்றாள். அந்த அக்கறை உன் மேலையும் எனக்கு இருக்கு. அந்த கௌதம் தப்பானவன், அவனை விட்டு விலகிரு, அதான் உனக்கு நல்லதுன்னு சொன்னா நீ கேட்பியா என்று கிஷோர் கேட்க, கிஷோர், அவன் எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கான்னு உனக்கு தெரியாது, சும்மா ஏதாச்சும் பேசிட்டு இருக்காத, கௌதம் பெரிய இடத்து பையங்கிறதுனால உனக்கு பொறாம என்று மேனகா கூற, நான் சொன்னா நீ கேட்க மாட்டேதானே, அதே தான் நானும், என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், நீ என் மேல அக்கறை காட்ட வேண்டாம் என்று கூற, அப்போது அங்கு ஒரு பெண் எல்லோரிடமும் ஏழை மாணவர்களுக்காக டொனேஷன் வாங்கி கொண்டு இருந்தார். கிஷோரிடம் வந்து அந்த பெண் டொனேஷன் கேட்க அவருக்கு தன் செல்போன் மூலம் டொனேஷன் பணத்தை அனுப்பினான். மேனகா அதை சாதாரணமாக பார்த்து கொண்டிருக்க உடனே கிஷோரை பார்த்து, என்ன சார் 50,000 ரூபா அனுப்பியிருக்கீங்க, உங்களுக்கு பெரிய மனசு சார் என அவனை புகழ்ந்து விட்டு சென்றார். அப்போது அருகில் இருந்த மேனகா அதிர்ச்சியானாள். என்ன 50,000 அனுப்புனியா என கோபமாக கேட்டாள். உடனே கிஷோர், ஆமா, அதுல உனக்கு என்ன பிரச்சனை என கேட்க மேனகா உடனே, சீட்டு பணத்துல 1 லட்சம் கிடைச்சது, அதுல 50,000 அந்த ஹோட்டல்ல செலவு செஞ்ச, இவங்களுக்கு 50 கொடுத்துருக்க, உனக்குன்னு எதுவும் யோசிக்க மாட்டியா என்று கேட்க கிஷோர் அவளை பார்த்து சிரித்தான். என்னோட பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் மேனகா, இது என்னோட வாழ்க்கை,
உன்னை பத்திரமா நீ பார்த்துக்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான். கிஷோர் போன திசையிலேயே பார்த்த மேனகா, இவன் பாவம் உதவி செய்யலான்னு வந்தா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், பணம் தான் உலகம்னு இவன் எப்பதான் புரிஞ்சுக்குவானோ என்று நினைத்தாள் மேனகா. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.